சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ அப்படி இப்படியாவது வந்துருச்சுன்னா உங்களை நம்புறேன் பண்ணாதீங்க. எனக்கு வந்து உங்க அப்பாவை பார்க்க முடியுமா? இப்ப பார்க்கணும் ஒண்ணு பேசணும் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட சொன்னா சாப்பிடும் கேட்க மாட்டேங்குது. உள்ள வர சொன்னா உள்ள வர மாட்டேங்குது. நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், என்ன சொல்லிட்டு நான் போனேன். ரிலேட்டிவ் பார்த்தா அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனது. எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது புரிய மாட்டேங்குதுன்னா தெரிஞ்சுட்டு எப்படி பண்ணிட்டு இருந்தா நான் ஒன்றுமே பண்ணலைங்க. போயிட்டு வரேன், நான் கிளம்புறேன்னு சொல்கிறதுக்காக நின்று அப்போ ஒரு அம்மா கிராஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் எனக்கு. ஏன்னா அதுதான் சொன்னேன். அந்த ரிலேட்டிவ்ஸ் பார்த்து அது பிரச்சனை ஆகிடும் சொல்லும்போது அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீங்கள் நான் இதுக்கு சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னா என்ன சொல்கிறது? எதுவுமே பண்ணலைங்க. வந்தா நான் கிளம்புறேன்னு சொல்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். சரிங்களா, நான் ஆக்சுவலாக நான் ஒரு ½ hour வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இது வேற விஷயம். சரிங்களா, என்னால பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவும் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்க மனுஷன் பிரச்சனை வந்ததுனால தானே இங்கே வந்து பேசல. இல்லைன்னா என்ன இந்த உட்கார வச்சுக்கிறது எனக்கு என்னோட பைத்தியமா வந்ததே எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், உங்க ரிலேட்டிவ் சொன்னீங்க. ஓகே, ரியா வரா, சரி ஓகே ஓகே. லாங் ரிலேட்டிவ் நீர் பார்க்கும்போது பார்த்துட்டு ஓகே அது உங்களுக்கும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி இருந்தது வேற சொல்லி சாப்பிட்டு எனக்கு கஷ்டமா இல்லை. இப்போ வீட்டுக்கு வர வைக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுக்கு வர வைக்க மாட்டேங்குது. இதனால கூப்பிடல, லாங் ரிலேட்டிவ் தான். அது இருந்தாலும் என்ன கூப்பிட்டு இருக்குன்னு உனக்கும் தெரியும். நான் கொஞ்சம் அவசரப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா அது லாங் ரிலேட்டிவ். சரியா, ஓகே. லாங் ரிலேட்டிவ் அந்த இடத்துல இருந்து வரும்போது சரி ஓகே நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன நீங்கள் பிரித்து வைக்க வேணாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அவளோட வெளியே எனக்கு என்னன்னு தெரியுது. இப்போ நானும் இருந்தது வீட்டில் அடைச்சி வைக்கிற மாதிரி நான் அவளை அடைச்சி வைக்க முடியாதுன்னு. ஏன்னா அவளே இருந்தது நீங்களே பார்த்துருக்கீங்க. ஏன்னா அவளுக்கே இருந்தது. இப்போது நான் அவளை அடைச்சி வச்சுற மாதிரி இருக்குது. அவன் உங்க கூட ஓடி வர்ற மாதிரி அப்படி இப்படி இருந்து வர்ற மாதிரி இருக்கு. சரி, அப்படியே இல்லை வராது. என்ன சொல்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ அப்படி இப்படியாவது வந்துருச்சுன்னா உங்களை நம்புறேன். பண்ணாதீங்க. ஓகே, நீ அவளை சொல்லி எதுவும் புரிய வச்சுட்டு இருந்தது நான் அவளை வீட்டில் அனுப்பிச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் என்ன மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஷூட்டிங்காக தான் வந்தது ஒரு பக்கம் தான். நான் ஆசையாக வந்து நான் ஓப்பனாக ஒரே சொல்கிறேன். ஒரே நிமிஷம் நான் உள்ள பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. வரேன் பிடிக்கும் கேட்டான்னு சொல்லிட்டு செஞ்சு என்னால் வந்து மண்டபத்துலையும் கொடுக்க முடியல. சரி, இப்போ மீட் பண்ணி கூப்பிட்டு போனால் அப்பயுமே ஒன்றும் வரல. சரிங்களா, அல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எனக்கு இதுவும் கொடுக்க முடியல. எனக்காக கொஞ்சம் நாளைக்கு வருவாங்களா? நாளைக்கு வரும். என்ன இருந்தது இங்கே தான் என்னமோ அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு. சரியா, தெரிஞ்சனால அப்பா நம்ம ஃபோன் எடுத்துட்டாங்க. அது எனக்கும் பிரச்சனை மாறிட்டு இருக்குது. ரொம்ப ஆசாசியாக செஞ்சேன். நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப எனக்கு என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் யாருமே நான் குக் பண்ணது கிடையாது. இன்னும் சமைச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் சமைச்சு வச்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு எனக்கு இது வந்து 4 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா பார்த்துப்பேன் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் உங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கே இல்லைன்னா எனக்கு தலையில் இருக்காது. ஆசையாக செஞ்சு தான் சரி கெட்டுறக்கூடாது. பஸ்ஸில் வந்தால் டைம் ஆகிட்டு தான் பைக்கில் வந்தேன். சீக்கிரம் நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து பைக்லேயே வந்துட்டு வருது என்ன பைத்தியமாக உனக்கு இருந்தது சாரி? ஏதாவது இந்த பைக்கில் வரும்போது இவ்வளோ லாங் வரும்போது ஏதாவது ஆச்சுன்னு அது இருந்து நான் தானே பார்க்கணும்.
இல்ல ஒரே கெட்டுற கூடாது, சூடா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கெட்டுறக்கூடாதுன்னு சொல்றது ஏதாவது ஒரு ரொம்ப லாங் தானே. அங்கேருந்து வரும்போது ஏதாவது ஆச்சுன்னா, தப்பு தவறா ஏதாவது ஆச்சுன்னா இங்கேயும் கஷ்டமாயிடும், அவளுக்கும் பிரச்சனை ஆயிடும், உங்க வீட்லயும் பிரச்சனை ஆயிடும். எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்துறேன்? நான் யாரையுமே கஷ்டப்படுத்தலைங்க. எனக்கு வந்து நான் சமைச்சர் ஓகே செஞ்சுட்டேன், சூடாக கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பைக்கில் வந்தேன். உண்மையும் நான் பைக்கில் வந்துக்க மாட்டேன், ட்ரெயினில் வந்துருப்பேன். ஏன்னா இப்போ ட்ரெயினில் வந்தால் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அவளுக்கு நல்லாவே தெரியும், சுற்றிட்டு வரும். தயவு செஞ்சு எனக்கு நாளைக்கு எப்படியாவது வர வச்சு இவ்வளோ காலேஜில் போயிட்டாவது. சரி, நான் கொடுத்துக்கிறேன், நீ டென்ஷன் விட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இதுக்காக வந்து எல்லாரும் முன்னாடி என்ன நான் சொல்லுவேன், உனக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்குது இல்லையா? அவனை இந்த கோலை யாராவது கால் பண்ணானு? இல்லை, என் நம்பருக்கு ஒன்றும் கால் வரல. வீட்டில் பேசிக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பர் ஒன்றும் போகல. எனக்கு வந்து உங்கள் அப்பாவை பார்க்க முடியுமா? வேணாம், அது இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒன்று மட்டும்தான் இப்போ தடையா. ரியாவை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நான் இவ்வளோ சொல்றது, நான் அது கொஞ்சமாவது நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது நான் பேசி பார்க்கறேன். இல்ல என்னோட பேச்சு கொஞ்சம் மதிங்க. நான் வந்தேன், நான் இப்போதைக்கு வேணாம், ஓகே? ஏன்னா என் மனசு சொல்லுது, இது ஏதோ தப்பு வர்ற மாதிரி இருக்கு. அது போல வேறும் அந்த டைம் நம்ம பேசிக்கலாம். அந்த டைம் நான் உள்ள வந்து நான் பேசிக்கிறேன், சரியா? ரியாவை பார்த்து போட்டு தங்கிட்டு கொஞ்சம் காசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. சரி, அப்ப போயிட்டு வா, சரியா? வந்துரு. இல்ல 2 நாள் முடியட்டும், வந்துரு, சரியா? நானே அவனை கூப்பிட்டேன் இல்லையா? கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் கூப்பிட்டது. முடி வெட்டலன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வரங்க. முடி வெட்டி ஒரு 5 நிமிஷம் கூட இன்னும் பேச முடியல என்னால். வந்து நின்னா ஏன் அப்படி முடி வச்சுட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற போகிறேன்னு சொல்லி திட்டினா. லைவ் வரமாட்டாங்கன்னா அப்படியே திடீர்னு யாரோ வந்தாங்க, இறங்கி போனது அவ்வளோதான். போகும்போது கூட போயிட்டு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. ஃபோன் பண்ணால் நாட்டுச்சு. அவ அப்படிதான், ஏன்னா அவர் தான் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும். இப்போ என்னோட மூஞ்சியை பாரு, எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாரு. தலையில போய் என்ன பண்ணி வச்சிருக்கா, வந்து பாரு தாடி எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்கா. அவர் கொண்டு போனா அப்படி அப்படி பண்ணி இப்படி பண்ண சொல்லிட்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. இப்படிதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அதே போல அவளுக்கு இப்படிதான் இருக்கணும் நான் சொல்றேன். அது ஓகே தான். வீடியோ கால் இங்க தங்கல. நான் வெளில கூட கொஞ்சம் தங்கிறேன். தம்பி கிளம்புறான், தம்பி பைக் எடுத்து கிளம்புறான். நான் ட்ரெயின்ல கூட போறேன். ஒரு 2 நாள் மட்டும் தங்கிட்டு. இப்ப வேணாம், அது உனக்காகத்தான் என் தேடல், உனக்காகத்தான் என் பிறவி. உன்னை பார்க்கும் நொடிகளுக்காக சில 1000 தடவையாவது இறந்து ஒரு முறை பிறப்பதற்கு ஜென்ம ஜென்மமாய் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறதுல வலியோட சேர்ந்து ஒரு சுகமும் இருக்கும். அனுபவிக்கிற வரைக்கும் அது யாருக்கும் புரியும். நீ அழைப்பாயன நான் இங்கு காத்திருக்கிறேன். எங்களை மறந்து அசையாத சிலையாக அவனை நான் இங்கு காத்திருக்கிறேன். அங்கேயே சொன்னேன்ல, எங்க வர நீ எங்க வர? நான் உண்ட கூட. ஏய், நான் போனா விடிய கால நாளைக்கு தான் போவேன். എനിക്ക് അമ്മനെ കാണണം. ഞാനുണ്ട്. ഞാനുണ്ട്, പ്ലീസ്. எங்க வரன்ற? நான் டிக்கெட் எடுக்கல உனக்கு. കുഴപ്പമില്ല, ഇപ്പൊ എടുക്കാലോ. ஏய், ഇത് വെക്കണ്ട കേട്ടോ. செயினுக்கு அப்புறம் வைக்க மாட்டேன், பயப்படாத. அம்மா கிட்ட இருந்து சொல்லிடக்கூடாது. ஓகே? புரியல? ஓகே. இந்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், பிரச்சனை இல்லை. சரி, உங்க அண்ணன் தான் சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்களே. எனக்கு முன்னாடி எதுக்கு நீ வந்த? ഞാനുണ്ട്, എന്നെ കൂട്ടിട്ട് പോയാ മതി. ഞാനുണ്ട്. லூசு, போ வீட்டுக்கு போ. ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. വേണ്ട, ഞാനുണ്ട്. എന്നെ കൂട്ടിട്ട് உன்னை கூட்டிட்டு போனா என்ன ஒரேடியா நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மாசம் இருந்து மாசம் இருந்ததுக்கு அப்புறம் போட்டு போ. ഞാനുണ്ട്. அடம் பிடிக்கிற. ഞാൻ ഇവിടെ ഇരുന്ന് കാര്യം. அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், பரவாயில்லையா?
தம்பி அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். உனக்கு டிக்கெட் இருக்காது, ட்ரெயின்லாம் ஃபுல் ஆயிடுச்சான். இங்கே பாருங்க, உங்கள் அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டு அவ்வளோ தூரம் பேசி அவங்க லவ் மேட்டர்லாம் சொல்லி நம்மளை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களே. உங்கள் அண்ணன் என்ன சொல்லிருக்காங்க? இப்போ நம்ம இப்போ ஓடி போன மாதிரி தானே, அப்புறம் பேக்லாம் வேறையா? ட்ரெஸ் போதுமா? எடுத்துக்கலாம். இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சொன்னா கேளு, நீ போ வீட்டுக்கு போ. அந்த பேக் ஆட்டோ ஆட்டோ என்ன வருதா பார்க்குறேன். என்னது? நான் அடிச்சிடும்டி, நான் அரைஞ்சிருவேன், கண்டிப்பாக அரைஞ்சிருவேன். போயிட்டு போ, கிளம்பு. டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ ட்ரெயினை விட்டுருங்க நான், அப்புறம் பரவாயில்லையா? ஓடி வரேன். அல்ல கூட வராது. இப்போ எங்கூட ஓடி வர போறேன். இல்ல கூட வராது. நீங்க அம்மாவை பார்க்கணும். யாரு? அம்மாவா மாமியாரா? அம்மாவா? மாமியார் வந்து அம்மா தான் கூப்பிடுவாங்களா? சரி, ஓகே. ஒரு 2 மாதம் கழிச்சு நான் வந்து உன்னை வந்து கார் எடுத்து காரில் கூப்பிட்டு போகிறேன். ட்ரெயின் ஒத்துக்காதுல்ல? ட்ரெயின் ஒத்துக்காதுல்ல? ஏன் வரும்? அங்க நம்ம கார் இருக்குடி, என் கார் இருக்கா, நான் எடுத்து வந்து உன்னை கூட்டு போய் ராணி மாதிரி உன்னை கூட்டு போய் வீட்டுக்கு போய் காட்டுறேன். இப்போ ஏன் உன்னை கோலை வச்சுடுவோம் பாருங்க, டைம் இந்த மாதிரி கிளம்பி வந்தேன்னா. இப்போ உங்க வீட்டில் தர மாட்டாங்களா? இல்ல தெரியாதா? ட்ரெஸ் மட்டும் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். எங்க போற சொல்லிட்டு வந்த? உங்க வீட்டுக்கு போறோம், உங்க அப்பா பார்க்க போறேன் சொன்னியா? ஆட்டோ வேணா, சரி நான் வீட்டுல கூப்பிட்டுருக்கோம். இப்படி அங்க வந்து என்ன பண்ண போற? சரி, எத்தனை நாள் அங்க இருப்ப? மிஞ்சி மிஞ்சி எத்தனை நாள் அங்க இருப்ப? லைஃப் லாங். என்னன்ட்டு உங்க ஏட்டன்ட்ட பறிச்சிட்டு உங்க அப்பா கிட்ட வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போயிட்டு நீ ஒழுங்கா இந்த பேக் இப்படி வீட்டுக்கு போங்க. பேக் இம்பூட்டு அழகா இருக்காளே. கேக்குற புரியுதா? ஆனா வந்து இப்ப கூட்டு போக முடியாது லூசு. எங்க போவான்? அங்க ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுக்கல உனக்கு. இது பாரு, உங்க வீட்டுக்கு ஆட்டோ போகுது பாரு, ஏறு போ. கேளு, வீட்டுக்கு போ. நீ அங்க வந்து என்ன பண்ண போற? அங்கே தாலி கட்டுறோம், பரவாயில்லையா? சரி, ஓகே. எத்தனை நாள் சின்ன குழந்தை மாதிரியே பண்ற? என்னமோ தெரியலடி, கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். பாத்துக்க. ஓகேவா? சின்ன சின்ன விஷயம் வந்து சின்ன குழந்தை மாதிரியே பண்ற. பட் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போலாம். உங்க பஸ் உங்க வீட்டுக்கு போற பஸ் வரைக்கும் போகும். ரயில்வே ஸ்டேஷன் வேணாண்டி. இங்க பாரு, இங்க வாயா. நான் உனக்கு டிக்கெட் எடுக்கலடி. என்ன ஃபுட்பால் அடிச்சுட்டு வரையா நீ? இப்பெல்லாம் அடம் பிடிக்காதடியா, எனக்கு கஷ்டமா இருக்கு, உன்னை விட்டு போறது கஷ்டமா இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி போகக்கூடாது, ரொம்ப தப்பு.
சரியா? என்னடி நான் சொல்கிறத கேளு. நீ இப்போ வீட்டுக்கு போ. நெக்ஸ்ட் வீக் வரேன். நெக்ஸ்ட் வீக் இது தப்புடி. இது மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ உன்னை என்ன நினைப்பாங்க அப்போ வீட்டில்? சொன்னா கேளு. எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து எல்லோரும் நினச்சிருப்பீங்க ரியா கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரியா கூப்பிட்டாலும் வரமாட்டா, ஓகேவா? ரியா வந்து இப்போது அங்கே தான் விட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து என்னை வந்து அந்த மாதிரி எங்கள் அம்மா வளர்க்கல. எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை அப்படி வளர்க்கல. ஒரு பொண்ணு ஓடி வரேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகேடா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கல. ஒன்று. 2வது விஷயம் வந்து அவங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது எனக்கு கையெடுத்து கும்பிட்டாரு. உங்களை நம்புறேன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவள் விளையாட்டுத்தனமாக ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதனா வந்தானா அந்த மாதிரி கூப்பிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். அவள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறா. நான் வந்து அப்புறம் கூப்பிட்டு வந்து அது தப்பாயிடும். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க அப்படி இல்லை. நான் அப்படி கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு பசங்களும் அப்படி கிடையாது. இப்போ நான் கூப்பிட்டு வந்துடலாங்க. நான் கூப்பிட்டு வந்துட்டா இப்போ அவங்க அண்ணனுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும், அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் அசிங்கமாகும். அது நம்மளுக்கு இங்கே ஓகே எல்லோரும் நீங்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அது கொஞ்சம் தப்பாகிடும். ஒரே நிமிஷம் அவங்க அண்ணன் வந்து இறங்கினதுக்கப்புறம் கால் பண்ண சொன்னாங்க. ஹலோ ஹலோ. வந்துட்டுங்க. ஊருக்கு வந்துட்டேன். விழுப்புரம் வந்துட்டேன். ரீச் ஆகிட்டீங்களா? ரீச் ஆகிட்டேன். வீட்டுக்கு போயிட்டாளாவ? ஓகே சாய், தேங்க்யூ. ஐயோ ஏங்க தேங்க்யூலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் இல்லை நீங்களே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னோட பேச்சை கேட்டுட்டு அவள் விளையாட்டுத்தனமாக உங்கள் கூட வரேன்னு சொன்ன போது நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவளை வீட்டுக்கு அமைச்சு. இல்லை ஆக்சுவலாக நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இல்லை அடம் முடிச்சு நான் வந்து தான் அவன் என்னை கூப்பிட்டு போ. நான் ஓடிலாம் வரல, ஜஸ்ட்டு அம்மாவை பார்க்கணும். மனசுக்கு ரொம்ப என்னமோ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். நான் இல்லை என்கிட்ட அதுக்கப்புறமே பேசும்போது கூட லைட்டாக சொன்னேன். நானும் வீட்டுக்கு என்னமா தான் சொல்கிறா அப்படி தான் நானுமே நினச்சேன். அவள் சின்ன பொண்ணு இல்லைங்களா, அவளுக்கு மெச்சூர் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோ மெச்சூர்ட் இல்லை. அவன் மேலேயுமே குறை சொல்ல முடியாது. எவ்வளோ சிக்கல் வரும், என்னெல்லாம் பிரச்சனை வரும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே இல்லை வேற யாராவது இருந்தால் சரி சொல்லியிருந்தேன், கூட்டுரு போயிருந்தாலும் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பிரச்சனைகள் மாட்டிருச்சுன்னா என்ன இருக்கும்? இல்லைங்க என்ன அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வளர்க்கல சரிங்களா. நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து மறுபடி கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கையில் தாலி கட்டு தான் நான் என் ஊருக்கு கூப்பிட்டு வர முடியும் சரிங்களா. நான் அதுமாதிரிலாம் வந்து கூப்பிட்டு அவள் வந்து அம்மா பார்க்கணும், நான் ஓடிலாம் வரல. ஜஸ்ட்டு அம்மா மட்டும் பார்க்கணும் தான் அவளுமே ஆசைப்பட்டா. நான் வீடியோ கால் பண்ணி கூட நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் அம்மா பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து சொன்னேன் நான். இல்லை இப்போதைக்கு வேண்டாரியா, கொஞ்சம் புரிஞ்சிக்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஓடி வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து உனக்கு உங்கள் வீட்லேயே அசிங்கம், என் வீட்லேயே அசிங்கம். நான் மீடியில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஈத்துட்டு வந்துட்டாடா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எனக்குமே அது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல இருந்தா ஜஸ்ட் ஏதாவது ஒரு தப்பா பண்ணிருச்சுன்னா அது யாருக்கெல்லாம் அது பாதிக்கும் தெரியல. அட போங்க, நீங்க என்ன சொல்றது, தேங்க்ஸ். ஐயோ ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஆக்சுவலாக நம்பி விட்டு வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா நீ வீட்டுக்கு போடி உங்க அண்ணன்கிட்ட போன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து யாரும் சொன்னாலும் வந்து வந்தா சொன்னா ரொம்ப இதுட்டா இல்லை, நான் சும்மா சொன்னது. இப்ப நீங்க போன் அடிச்சு இப்படி பேசும்போது என்ன இப்படி பண்ண அப்படிங்களா யோசிக்கலே கேட்ட போது இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஜஸ்ட் நாங்க அம்மா வந்து பாக்கணும்னு சொன்னாரு. அம்மாவை பார்க்கணுன்ட்டு எங்க பக்கத்து ஊர் கிடையாதுங்க, கிடையாது. ஜஸ்ட் பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும். வந்தாலுமே கூட அது 2 நாள் ஆகுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஊருக்கு வராங்க, திரும்ப நான் மறுநாளே வந்து ட்ரெயின் ஏற்றினேன் அப்படின்னா மேபி வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 2 நாள்ல இருந்தது அப்போ வந்தாங்க, அப்பா தெரிஞ்சிச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதே தான்
என்ன சமாளிக்க முடியும்? யாராவது சும்மா ஜஸ்ட் யாராவது பார்த்தவங்க ஏதாவது போன் அடிச்சு பேசினாலோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும். நான் நைட்டுலாம் சாப்பிடவே இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு. அழுதா என்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியல. சின்ன பொண்ணு அவ. அவ்வளோ செஞ்சதுலாம் சொல்லாதீங்க. ஓகே 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 ஓகே. நீங்க சேஃப் தானே? அங்கெல்லாம் ரீச் ஆயிட்டு இல்லையா? வேற ஓகே ஓகே வந்துட்டேங்க. கால் பண்ணேன், இல்லை விட்டு போயிட்டா என்ன நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னா புரிஞ்சிக்கோ அப்புறம் அட்வைஸ் பண்ணேன். கொஞ்சம் விளையாட்டாவே இருக்கு. என்னெல்லாமோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. என்கிட்ட வந்து சொல்றா, உங்ககிட்ட வந்து பேசுறா. அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ரொம்ப அன்பா இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சொன்னது அம்மா அப்பா வேற ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போகுது அப்படி சொல்லிட்டு எங்கிட்ட ஆகிட்டு இருக்கா. இல்லை நீங்கள் எதுவும் தயவு செஞ்சு எதுவும் ஆயிடுவா, ஒரு நாள் அப்படிதான் இருப்பா. இல்லை ப்ரோ இல்லைங்க சொல்லுங்க. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்ததே கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பார்க்குறேன். எனக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் தப்பு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் என்னாச்சு உங்களோட ப்ரொடியூசரை பார்க்க போனால் சொல்லல, அது என்னாச்சு? அது எப்போ? இல்லை ஆக்சுவலாக வந்து 2 நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க, மீட் பண்ண சொல்லிருக்காங்க. கோயம்புத்தூர் தான், அந்த பக்கம் தான் சொல்லிருக்காங்க. ஒரு கேரளாவா எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், படம் பண்ணணும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து நிறைய வந்து நேரமாக என்னன்னு தெரியல, ஒன்று கை கொடுங்க. இது இருந்தாலும் பாருங்க. ஓகே ஒன்று சீக்கிரம் பாருங்க. ஏதாவது வந்து இப்போ படம் எடுத்து ஏதாவது பண்ணிச்சு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பேச முடியும். அப்பா கிட்ட இருந்து டேரக்டா பேச முடியலனாலும் வேற யார் முகாந்திரமா பேசிட்டு நீங்களாவது நல்லா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து என் தங்கச்சி நல்லா இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான். சரி இல்லைங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நம்பிக்கை வந்துருச்சு, அதை கேட்கவே வேணாம். பட் நான் அழுதுட்டு வந்தது எனக்கு தான் தெரியும். கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் எனக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா அவள் வந்து ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அவள் விஷயம் கேட்டா என்னால் பண்ண முடியுது. எவ்வளோ கஷ்டம். நான் சாப்பிடல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு மைண்ட் எனக்கு. அது விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்க ஏதாவது நினைச்சிட்டு இருந்தது ஜஸ்ட் சரி கொண்டு போய் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு கொண்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நாங்கள்லாம் பின்ன என்ன பண்ணுறது? நான் தெரியலைங்க, நான் கூப்பிட்டே வந்தாலுமே வந்து அது தப்பாயிடும். அது வந்து போயிட்டு வந்தாலே அது வேறு மாதிரி பேசுவாங்க எனக்கு. அது அப்புறம் நான் அந்த மாதிரி பார்க்க விரும்புகிறேன். நான் ஜஸ்ட் நடந்து போகிற தூரம் கிடையாது. ஆமாம், போய் வந்து ஏதாவது எப்படி இருந்தாலும் தெரியும். சரியா? கண்டிப்பாக தெரியும். எல்லாரும் ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு மேரேஜுக்கு வந்த போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். ஜஸ்ட் வந்து பாருங்க எவ்வளோ பிரச்சனை. இதுக்கு மேலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஓடி. இல்லை, நான் கூப்பிட்டு வந்தால் என் மேலே ஒரு தப்பான ஹேபிட் வந்துருக்கு. கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப கேவலமான பையன், பொண்ணு ஓகேன்னு கூப்பிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன். நான் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேன். நல்லதுதான் எனக்கு தான். ஓகே, இனி நான் விசாரிச்சது நல்லதுதான். இப்போ அதை விட மேலதான் இருந்திருக்கிறேன். சரிங்களா? எதுவும் திட்டாதீங்க அவளை. ஒரு 2 நாள் போகட்டும். திட்டதுன்னு இல்லை, என்ன சொல்றது தெரியல. ரொம்ப இருக்கு, என்ன பண்ணது தெரியல. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி புரிய இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா படிச்சுட்டு இருக்கா. நான் பார்த்தேன், நல்லா படிச்சுட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போகட்டும். நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. நான் ரீச் ஆகிட்டேன். நான் மீட் பண்ண வந்தால் கூட சீக்கிரம் ப்ரொடியூசர் இருந்து பாருங்க. இல்லை ப்ரொடியூசர் ஓகே சொல்லிருக்காங்க. படம் எடுத்து நல்ல ஒரு படம் எடுத்து பண்ணி நல்ல பேரு நைம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா சொல்றதுக்கு எப்படியாவது ஏதாவது வந்து வழி பண்ணி எடுத்து அப்பா கிட்ட பேசி உங்களையாவது சேர்ந்து நல்லா நீட்டு வச்சு நல்லா பார்க்கலாம் இல்லையா? நான் வெளியில இருந்தாலும் நீங்க இருந்தது உள்ள இருக்கும் இல்லையா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னென்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கைக்குடி வருது எல்லா விஷயமும். என்னை நம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஸ்டோரி சொல்லுவேன் கண்டிப்பாக. என்னை நம்பி வர சொல்லிருக்காங்க. நான் கண்டிப்பாக போய் ஸ்டோரி சொல்லி ஓகே பண்ணுவேன். உங்கள் மாதிரி நிற்பேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இல்லைங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு மைண்ட். இப்போ தான் காஃபி குடிச்ச இறங்கின உடனே ஒரு மாதிரி இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான். ஓகேங்க, தேங்க்ஸுங்க. ஓகே, பாய்ங்க. ஆக்சுவலாக வந்து இருங்க, கத்திட்ருக்காங்க. சென்னை ட்ரெயின் போகுது போலாங்க. கூப்பிட்டு வந்துடலாங்க. ஓப்பனாக ஒன்றே சொல்லட்டுமா? நானும் ஒரு ஆம்பளை பையன் தான். கூப்பிட்டு வந்துடலாம், நல்லா தான் இருக்கும். கூப்பிட்டு வந்து ஒரு வாரம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு முறைப்படி கூப்பிட்டு வரல,
அது எப்படி சொல்கிறது, அது வேறு மாதிரி, அது கஷ்டமாக இருக்கும், அது செட் ஆகாது. ஒரே விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, நம்மளும் யோசிக்கணும். நம்ம இப்போ இழுத்துட்டு வந்துடுறது நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு தாண்டா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லபடியாக பார்த்து ஓகே பண்ணி, நம்மளுக்கு என்ன குறை இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன குறை, நான் ஓகே இல்லை வேணான்னு சொல்கிறதுக்கு, ஒர்க்கு அவ்வளோதான், வேலை. என்னால் நான் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும், அது ஒன்று மட்டும் தான் என்கிட்ட மைனஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அதுவுமே ஜெயிச்சு இருப்பேன், நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, ரியாவை கூப்பிட்டு வந்துருங்க சொல்லிட்டு. சாரி, கூப்பிட்டு வருவேன். அது எப்போ நான் மாலைங்கெடுத்துமா கூப்பிட்டு வருவேன், கண்டிப்பாக மாலைங்கெடுத்துமா கூப்பிட்டு வருவேன். அப்போ வந்து உங்களுக்கு இதை விட அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. கீழே அவ்வளோ கமெண்ட்ஸு, க்யூட் ஜோடி, கப்புள் சூப்பர், 100% ப்ராஃபிட் கப்புள்ஸ் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். என்ன படம் பண்ணுறதுக்கு, ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசரு அவராக வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணார். அண்ட் உங்களை மீட் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் வந்து லைட்டாக மலையாளமும் பேசுகிறாரு. அவர் வந்து மலையாளத்தில் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காரு நினைக்கிறேன். மேபி அவர் வந்து கூப்பிட்ருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்து நான் திரும்பவும் கோயம்புத்தூர் போகணும். மேபி பக்கத்தில் பாலக்காடு போகிறேன்னு என்னன்னு தெரியல, மேபி கண்டிப்பாக போவேன். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தீங்க கூப்பிட்டு வரும். ஆக்சுவலாக வந்து பாலக்காட்டிலே பெரிய சண்டையாச்சு. என்னென்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துட்டா சேரில், நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, சேரில் உட்காந்துட்டு நானும் வரேன், முடியாது நானும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. இங்கே வீடியோக்கு அப்புறம் உள்ளே கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து உள்ளே போய் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலே வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. பட் ரொம்ப அடம் பிடிச்சா, எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டா. அவளுமே ஒரு விளையாட்டுத்தனம் தான், மற்றபடி வந்து ரொம்ப யோசிப்பா. பட் சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அம்மா கிட்டே பேசினதுக்கு அப்புறமேட்டு புரிஞ்சுக்கிட்டா. ஓகேடா, நம்ம இந்த டைம் போனால் அது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பொண்ணு, கண்டிப்பாக அமைன்னு நம்பி இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயமும் வந்து உங்களால் மட்டும்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப் கோலே என்னென்னா அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு பெரிய படம் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் டைரக்ட் பை சாய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரணும். அந்த நேமுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன். எனக்கு முழுக்க சினிமா மட்டும்தான். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தா லோகேஷ் கனகராஜனை வந்து இந்த மாதிரி அடிமட்டத்துலேருந்து வர டைரக்டர்ஸு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காரு. மேபி லோகேஷ் அண்ணா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் ஸ்டோரி சொல்ல தயாராக இருக்குது. மேபி உங்ககிட்டையும் சொல்ல தயாராக இருக்குது. ஓகேனா கண்டிப்பாக நம்ம படம் பண்ணுவோம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடியூசரை போய்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அதேமாதிரி இதுவும் நான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக நான் எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. மேபி பார்க்கலாம். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு ஃபைனலாக வந்து ப்ரொடியூசர் வீடு பக்கத்துலலாம் வந்தாச்சு. கண்ணு கலங்குது, என்ன சொல்கிறதே தெரியல. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எங்கள் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முதல்ல. அம்மா வந்துட்டம்மா. இல்லை ஒன்றும் பார்க்கல, வீடு பக்கத்தில் வந்துட்டேன். சரி ஓகேம்மா. இல்லை ரியாவுக்கு மெசேஜ் தான் பண்ணணும், காலேஜ் விட்டு இன்னும் வரல அவள். சரிம்மா, ஓகேம்மா. ஓகே ப்ரொடியூசர் கால் பண்ணுறேன். ஹலோ சார். எஸ் சார் வந்துட்டேன் சார். லொக்கேஷன் வந்துட்டேன் சார், நீங்கள் சென்ட் பண்ண லொக்கேஷனுக்கு. நான் கொஞ்சம் ஒரு மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. சார் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சார் கண்டுபிடிச்சேன். பஸ் ஸ்டாண்டில் நடந்து வரேன். ஒரு 1 hour மீட்டிங் இருக்கு. I'll be back in another 1 hour. 1 hour வெயிட் பண்ண முடியுமா? ரொம்ப எமர்ஜென்சிங்களா சார்? இல்லை சார், ஆக்சுவலாக ரொம்பமா அலைஞ்சு திரிஞ்சு இப்போ தான் சார் கண்டுபிடிச்சினேன். எனக்கு அட்ரஸ் தெரியாது எங்கள் கோயம்புத்தூரில். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு போக முடியுமா சார் ப்ளீஸ்? சரி வாங்க, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க சார். இல்லை லொக்கேஷன் வந்து எண்ட் ஆகிடுச்சு சார், எங்கன்னு தெரியல எந்த பக்கம்ட்டு. பாருங்க, ஒரு 2 floor பில்டிங் இருக்கும் பாருங்க, டாப் ஃப்ளோர் வந்துருங்க. ஓகே சார், எந்த வீடுன்னு தெரியல சார். ஒரு அசிஸ்டன்ட் கீழே அனுப்புறேங்க. ஓகே சார். அசிஸ்டன்ட் கீழே வருவார், நீங்கள் அவரோட வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே நடக்கிறத கொஞ்சம் வீடியோவாக கேட்குறாங்க சார். இங்கே என்ன நடக்குது, ஆக்சுவலாக ப்ரொடியூசர் மீட் பண்ண நடக்குது தெரியாது அவங்களுக்கு. சரி, கேமரா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? உங்கள் விருப்பத்தோட வீடியோ எடுக்கலாமா நம்ம யூடியூப்பில்? கேமரா வேணுமா?
இல்லை சார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க சார். என் லைஃப்பில் நிறைய விஷயம். பரவாயில்ல வாங்க, இங்கே நம்ம பரவாயில்லைங்களா சார்? 4 கேமரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் அந்த அது சிசிடிவி கேமரா சார். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா. இல்லை சார் நான் எடுத்தால் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாமா? நீங்கள் வந்து கேமரா இருக்குது அப்படின்னால கண்டிப்பாக பண்ணுவீங்களா? இல்லை சார் உங்களுக்கு வேணா விட்டுலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பரவாயில்ல போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்ல மனுஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, நல்ல மனுஷன். கேமராவுக்கும் ஓகேன்னு சொல்லாரு. எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். என்ன உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான். அண்ட் திரும்ப எத்தனை முறை நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரியாக்ட் மெசேஜ் போட்டிருக்கேன், எங்கள் அம்மா எதுவுமே சொல்லிட்டேன். சார் சாரி, இது ஆக்சுவலாக ஒரு மைக்கு. கேமரா சொல்லியிருந்தீங்களா, கேமரா இந்த உள்ளே வந்துருக்கு. மைக்கெல்லாம் இருக்குது. இல்லை சார் நீங்கள் பேசுகிறது வந்து கேமரா கேட்கணும். இல்லை சார், இல்லை நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்டேன். ப்ரொடியூசர் மீட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வீடியோஸாக கேட்டாங்க சார், அதுக்காக தான். இல்லை வேணா விட்டுருங்க, கட் பண்ணிடுறேன். தம்பி ஆஃப் பண்ணுறேன் சார். பரவாயில்ல. இல்லை சார் உங்களுக்கு விருப்பம்னா வேண்டாம், பிரச்சனை இல்லை சார். தேங்க்யூ சார். எங்கே மாட்டுறது சார் எங்கள் சைடு ஓகே. அப்படியே கொடுங்க கிளிப். இஸ் இட் ஓகே? ஓகே சார். ஓகே. என்ன சாப்பிட்றீங்க சார்? எதுவும் வேணாம் சார். என்ன டீ காஃபி? டீ குடிப்பேன். டீ சாப்பிட்றீங்களா? ஓகே சார். இந்த டீ ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உங்கள் அப்ரோச்சும் நல்லா இருந்தது. ஓகே ஓகே. பஸ் ஸ்டாண்டில் ஒரு லேடி ஃப்ரெண்டோட அம்மாவோட அந்த வீடியோ பார்த்தேன். ஓகே ஓகே. அந்த கடைசி எண்டிங்கில் நீங்கள் அது பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி ஒரு தப்பான வழியாக அவங்க சம்பாதிச்சதை வந்து நீங்கள் நடு ரோட்டில் போட்டு கொளுத்துனீங்க பாருங்கள். இட் இஸ் ரியலி கிரேட். ஓகே ஓகே. ரொம்ப நல்லா பண்ணுங்க. ரெகுலராக வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஐடியா அபவுட் இந்த மூவி பண்ணுறது இல்லை நிறையா நம்மளை வாட்ச் பண்ணிருக்கீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் இருந்துட்டு யூ ஹேவ் வெரி குட் சப்ஸ்கிரிப்ஷன். பெரிய க்ரௌட் வச்சுருக்கீங்க போல். ஆமாம் சார். தேங்க்யூ. இல்லை என்ன எல்லாமே வந்து நான் சப்ஸ்கிரைபராக பார்க்குறேன். அப்படிங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபராக பார்க்குறேன். என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசட்டுமே அவங்க தான் காரணம். அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது சார். ஓகே. அந்த கடைசியில் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தீங்க அபவுட் யுவர் லவ். ஆமாம் ஆமாம் சார். அது ரியல் தானே? சார் இல்லை அது ரியல் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சோனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு லவ், அது பிரேக்கப் ஆகிடுச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி. திரும்ப நான் கேரளாவில் போயிட்டு ஒரு வீடியோஸ் பண்ணும்போது பிராணம்னு சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்கிறது, கேமரா எடுத்து போகிறது. நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு கேமரா எடுத்து போகணும். தண்ணி மழை வந்துடுச்சு. அப்போ குடை எடுத்துருக்காக அவங்க வீட்டுக்கு கூட்டு போகும்போது அப்போ நடந்த பிரச்சனையில் ஒரு கோபத்தில் சொன்ன வெளிப்பாடு தான் சார் அந்த லவ். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? லவ் பண்ணுறேன் சொல்லிட்டுறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? എനിക്ക് പിന്നെ ഇഷ്ടമാണ്. பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே சார். போயிட்டுருக்கு சார். லவ் பண்ணிட்டுருக்காங்க. சரி சார். ஆக்சுவலாக லைஃப் கோல் என்னென்னா படம் பண்ணணும். அவ்வளோதான் சார். ஓகே தான் சார். நீங்கள் எப்படி எதிர்பார்க்க வெரி வெல் சப்போர்ட் இந்த விஷயத்தில். கேன் யூ பிரீஃப் த ஸ்டோரி? சார் ஆக்சுவலாக வந்து பொலிட்டிக்கல் சார். ஓகே. ஸ்டோரி வந்து அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய கதையாக தான் இருக்கும். ஓகே. அந்த ஒரு சித்தாந்தத்தோடு தான் நான் ஓடிட்டுருக்கேன். நான் வேறு ஸ்டோரி வேறு. ஓகே. டோட்டலாக அப்படியே சேஞ்சில் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா வந்து இப்போது அது இல்லாமல் பண்ண முடியாதா? இல்லை சார், சினிமா நம்மளுக்கு நிறைய சிக்கல்லாம் வருது. பொலிட்டிக்ஸ், காஸ்ட், சோஷியல் அவேர்னஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து பட்டிங் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த மாதிரி இல்லை சார், நான் பேச வேண்டிய விஷயத்தை நான் ஃப்ரீயாக பேசினா தான் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சினிமா இஸ் பவர்ஃபுல் சார். ரொம்ப ஒரு வெப்பன் மாதிரி தான், பவர்ஃபுல் வெப்பன் தான்.
இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்கக்கூடிய விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் அடிக்கிறீங்க, அடிக்கும்போது ஒரு கற்றுக்குனீங்க, கத்திரி அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் அடி வாங்கிட்டேன். நான் வந்து என்னோட சத்தம் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா நான் அடி வாங்கிட்டேன். அதோட வலியும் வெளிப்பாடு தான். அதே மாதிரி தான் இதுவுமே வந்து அவங்களோட வலியும் வெளிப்பாடு தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு சொசைட்டிக்காக பண்ணுறீங்க, அதெல்லாம் கரெக்ட், ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுறீங்க. ஆனால் இது வந்து ஒரு வளர்ந்த டைரக்டர் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலில் வந்து இது பண்ணலாமா? இல்லை சார், வளர்ந்த டைரக்டர் தான் பேசணும்னு கிடையாது சார். தப்புனா தப்பு. ஒரு விஷயம் தப்பாக கரெக்டு. ஆனால் அந்த தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அது ப்ராஜெக்ட் இல்லையா, அவருக்கு வந்து அது ரிட்டர்ன்ஸ் வரணும் இல்லையா, அவர் வந்து அதில் சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, நிறைய பேரோட விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ பெரிய டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஓகே பண்ணுறது அந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே பண்ண முடியுமா சார்? இப்போ அதே விஷயத்தை நானுமே சொல்கிறேன். இல்லை, அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இல்லை சார், நீங்கள் என்ன பேச வரதான் சார் முக்கியம், யார் பேசாலும் முக்கியம் இல்லை. தப்பா யார் வேணால் பேசலாம், நானே தப்பு பண்ண கூட பேசலாம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் போடுற உடையில கூட என்னோட அரசியல் பேச முடியும். நீங்கள் ரெட்டு போட்டு நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் வந்து ஒரு 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து நல்ல விஷயமா தெரியுது. ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. அந்த எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, 100% எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிக்க முடியாது சார். யாராவது பிடிக்காத மாதிரி இருக்கும், இதுதான் விஷயம். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம எடுக்க முடியாது. நம்ம நல்ல விஷயத்தை எடுத்தால் போதும். பிடிக்கல அப்படி இல்லை, அதனால ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா சார் அது வந்து உங்கள் ஃபியூச்சர் உங்கள் கேரியர் நம்ம ஸ்பேஸ் பண்ணி தானே சார் ஆகணும். நான் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துக்கு வரது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ, நான் காசு சம்பாதிக்கணும், நான் இப்படி வரணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் பேச வேண்டிய விஷயத்தை என்னால் நான் ஃப்ரீயாக பேசணும். அப்போ தான் மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்க, இன்னும் இவ்வளோ அடிமட்டமாக இருக்காங்க, பட் இன்னமும் அந்த ஒரு கேஸ்ட்டுன்றதை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க. பிறக்கும்போது கட்டுற அண்ணா கயிறு மாதிரி வந்து இடுப்பில் கட்டி விட்றாங்க. இதுதான் கொஞ்சம் ஜாதி. அது இருக்க தான் செய்யுது. அது நம்ம வந்து அது சார், இதை நான் உடைக்கலாம் முடியாது, என்னால் அது கேஸ்ட்டை உடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் என்னால் ஒரு 100 பேருக்கு தெரியப்படுத்திட்டுனா போதும். இங்கே எல்லாருமே சமம் தான், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். எதுவுமே இவனுக்கு இதுதான் சொல்லிட்டு கிடைக்காம இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே கிடைக்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து நானுமே வந்து நிறைய விஷயத்தில் அடிபட்டிருக்கேன். மதத்தில் அடிபட்டிருக்கேன், கேஸ்ட்டில் அடிபட்டிருக்கேன், நிறைய விஷயத்தில் அடிபட்டிருக்கேன். என்னோட வழி தான் வெளிப்பாடு நிறையா இருக்குது. நான் சொல்லணும், அதிகமாக சொல்லலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு தடவை பேசுகிறேன் பார்த்தீங்களா, அப்போ எனக்குள்ளே இன்னும் அதிகமாக இருக்குது. நான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். இப்போ காஸ்ட்டு அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே, நீங்கள் வந்து பிடிச்சி பேசுகிறீங்க, நான் எடுத்துருவேன். பட் இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அது இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கருத்து சொல்லாமலே நம்ம இப்படியே இருந்துட்டா அது எப்படி சார் மக்களுக்கு சேர்க்க முடியும்? இப்போ கத்துறீங்க, இந்த பில்டிங் மட்டும் தான் கேட்கும். இப்போ நான் எடுக்கிற படத்தை பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்போ சீக்கிரமாக என்னோடய கருத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதுல்ல, புரியுதுங்களா? பொலிட்டிக்கலாக ஏன் யோசிக்கிறீங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, பொலிட்டிக்கலாக யோசிக்கிறது வந்து என்னென்னா, பொலிட்டிக்கல் வேணாம்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒரு பெரிய டைரக்டரோ சம்திங், இப்போ நான் என்ன வந்து சாமி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்கள் அட்வைஸாக தான் பண்ணுறீங்க. பட் நான் அதில் வந்து உடன்பாடு கிடையாது, நான் அதை பண்ணவும் மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்கிறத என்னோடய ஸ்டோரியை மாற்றிக்க முடியாதுல்ல. இப்போ எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அது இதுன்னு ஓடிட்டு இருக்கேன். நீங்கள் பெரிய டைரக்டர் தான் பண்ணுவீங்க. இல்லை, இது என்னோட தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நான் என்ன கேட்டால் நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், இந்த சமுதாயத்துக்காகவும் பார்க்கணும். அதே நேரத்தில் சொல்லவே கூடாது சார் அந்த வார்த்தை. நான் எனக்கு பிஸ்னஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அந்த பிஸ்னஸ்க்காக நான் அதை பண்ணணும் சார். அதுவுமே அரசியல் தான் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா பிஸ்னஸ்ன்ட்டு, அதுவுமே ஒரு அரசியல் தான். இங்கே அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாருமே நியூட்ரலாக போக விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி. எப்படி சார்? நான் நியூட்ரலாக போகிறேன். ஓகே 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 நான் வந்து பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதனால் நான் நியூட்ரலாக போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த ஆட்சி இருக்கும், அடுத்தது ஆட்சி மாறலாம். இல்லை சார், நான் பேசும்போது புரியுது எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து இப்போத்துக்கு கரண்ட் இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அடுத்தது ஆட்சி மாறிச்சுன்னா சார் அவங்களுக்காக நம்ம ஏன் சார் நம்ம மாற்றிக்கணும்? இல்லை, நீங்கள் ஒரு புது ரூட் பிடிச்ச மாதிரி தான் சார். உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை தயாரித்த ஒரு ஃபீல் இருக்குது சார் இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி. ஏன்னா என் படம் எல்லா வரும்போதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் அரசியல் பேசணும் சார். எஸ் ஈஸியர். ஓகே, ஐ எம் சென்டிங் ரைட் நவ். தம்பி, இந்த ஆடிட்டர் கீழே இருக்கார், அப்படி பார்த்து வந்துடுறேன் சார். காஃபி நல்லா இருக்குது சார். ஓகே, நம்ம ஆஃபீஸ் காஃபி எப்பவுமே கொஞ்சம் ஓகே சார், பர்சனலாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார், சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் ஏன் அரசியல்வாதியாக வரக்கூடாது?
சார் ஆக்சுவலாக வந்து நான் அரசியல்வாதி ஆகிறது என்னோட ஐடியா கிடையாது. அப்படியே ஆறேன் அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து காசு கொடுத்து தான் கூட்ட முடியும். சரிங்களா? அங்கே வந்து என்னோட இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபேவராக போயிடுவேன். அரசியல்வாதியாக ஆகிறப்போ ஏன்னா உண்மையை பேச முடியாது, அங்கே பொய்யே தான் பேசணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் அவங்க கட்சியில் வச்சுப்பான். எனக்கு அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை. ஏன் அரசியல் உண்மையான, நேர்மையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற எனக்கு பிடிச்ச துறையில் நான் பேசணும். இப்போ எனக்கு சினிமா துறை பிடிக்கணும் அப்படின்னா நான் அதில் தான் என்னோடய அரசியலை நான் பேச முடியும். எனக்கு பிடிச்ச தொழில் இதுதான். நான் அதில் போய்ட்டு அப்படி பேச முடியாது சார். அதுதான். ஓகே. ஸோ முடிவே பண்ணிட்டீங்க. இல்லை சார், அது வந்து மாறுற மாதிரி ஐடியா இல்லை கண்டிப்பாக மாறுற மாதிரி ஐடியா இல்லை சார். நீங்கள் பண்ணாட்டியுமே பரவாயில்ல சார், நீங்கள் பண்ணாட்டியுமே பரவாயில்ல. பட் என்னோடய அரசியல் நான் கண்டிப்பாக பேசுவேன். எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக படம் எடுத்தாலுமே அதில் என்னோடய அரசியல் இருக்கும். பட் நான் பேசுகிற அரசியல் புரிஞ்சுனுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ ஒரு ஐடென்டிட்டிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ வந்து நீங்கள் ரெட் கலர் சட்டை போட்டுறீங்க, ஒரு கருத்து பேச வரீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சுவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுவர் அதில் வந்து திருக்குறள்லேயே இங்கே நடக்க வேண்டிய சீக்வன்ஸ் நான் திருக்குறள்லேயே கன்வே பண்ணுறோம். அந்த திருக்குறள் அது சீன் வர்றதுக்கு முன்னாடியே அதோட பொருள் படித்தாலே தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் ரெட்டு போட்டால் கம்யூனிசம். நான் பேசக்கூடிய அரசியல் வந்து கம்யூனிசம், ரெட்டு அண்ட் பெரியார், பிளாக்கு அண்ட் அம்பேத்கர், இது 3மே நான் கண்டிப்பாக பேசுவேன். இது 3மே பெண் உரிமை, இன்னொன்று வந்து ஒர்க் இருக்கலாம் பார்த்தீங்களா, கம்யூனிசம். ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாமல் எங்கெல்லாம் மனிதன் ஒடுக்கப்படுகிறானோ அந்த ஒடுக்கப்படக்கூடிய மனிதனோடு நின்று குரல் கொடுக்கிறது தான் கம்யூனிசம். சில 100 அரசியல்வாதிங்க கோடிக்கணக்கான நம்ம மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறாங்க. அது அண்ட் வந்து கேஸ்ட், இது 3 மட்டும் தான் அந்த உலகம். இதை எடுத்து தான் நான் பேசக்கூடிய கருத்தாக இருக்கும் சார். இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் தான் சார் சொல்லுவோம். ஓகே. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்களோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ ரொம்ப அடிபட்டிருக்கீங்கன்னு தெரியுது. இல்லை சார், நான் அடிபட்டிருக்கேன். என்ன மாதிரி பசங்க நிறைய பேர். இப்போ நானுமே அரசியல் பேசலை அப்படின்னாலுமே நான் இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு என்னையுமே பிளாக் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி பசங்க ஏற்பட்டதே இருக்காங்க. இதை பற்றி பேச, ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் ஃபுல்லாமே இதுதான். எல்லோரும் சரி சமம், எவனும் மேலே கிடையாது, எவனும் கீழேயும் கிடையாது. அந்த மாதிரி ஈக்குவல் தான் எல்லாமே வராங்க. நான் எனி டைம் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் சார். இது கிடையாது. நான் வரேன், நாளைக்கு என் படம் பார்க்கும்போது இது இந்த டைரக்டர் எடுத்தாங்களா அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் அங்கே நின்று பேசணும். ஓகேங்களா? இப்போ ஹீரோவிலேருந்து மொத்த பேரையுமே நம்ம வந்து வழி நடத்துகிறோம் ஒரு கேப்டனாக. அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ முடிவே பண்ணிட்டீங்க. என்னோடய படத்தில் வந்து நல்ல விஷயமா போய் ரீச் ஆனால் சரி. இல்லை சார், கண்டிப்பாக சார். பெண்கள் வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்காது. என்னோடய படத்தில் வந்து பெண்கள் போல்டாக தான் காமிச்சிருக்கணும். இப்போ நான் குடும்பம் சமீபத்தில் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா. அந்த இடத்துல வந்து 10 பேர் வரான், அதில் 9 பேர் தப்பாக தான் பார்க்குறான். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒருத்தன் தப்பாக நடந்துக்கு வரும்போது இந்த பொண்ணை அடிக்க வச்சு தான் வேடிக்கை பார்த்துருக்கான். அந்த வீடியோவில் இந்த பொண்ணு அடிச்சிடும். பட் வந்து அவன் திருப்பி அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் பொண்ணு தப்பு அவனுக்கு தெரியுது. பெட்ரோல் மணிக்கு அந்த பொண்ணு லிஃப்ட்டு பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவான். அதனால் வந்து ஓகே, குட், சந்தோஷம். பார்ப்போம் பண்ண முடியுமோ, ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல சார். இல்லை, நான் பொலிட்டிக்கலாக பேசலாம்னு வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை சார், பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. இல்லை ஏதோ திங்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேமரா ஆஃப் பண்ணுறேன். இல்லைம்மா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. நம்ம இப்போது இந்த பொலிட்டிக்கலில் வந்து கொஞ்சம் நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இப்போத்துக்கு நீங்கள் கடைசியாக ஒரு வீடியோ பண்ணீங்க இல்லையா, லவ் ரிலேட்டடாக, அந்த பர்சனல் லைஃப், அந்த லவ் விஷயமா ஒரு படம் பண்ண என்ன சார்? அது ரியல் சொல்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஒரு எங்களுக்கும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாரையுமே டச் பண்ணாமல், எந்த ஒரு இஷ்யூஸ்க்கும் போகாமல்
வழி நடத்தி போகலாம். பிரச்சனை ஓகே சார் புரியுது. பட் வந்து அது என்னோடய லைஃப் சார். அது ரியல். அது ரீலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ படம் பார்க்குறீங்க, 3 மணி நேரம் தான் உங்களுக்கு தேட்டரில் கட்டி போட முடியும், அவ்வளோதான். 3 மணி நேரம் உங்களுக்கு தேட்டரில் பார்க்கலாம் அதை எடுக்கிற சீன்ஸ். பட் எனக்கு நடக்கிற விஷயம் என்னாலேயே முடியல. எனக்கு நிறைய பிரச்சனை. அடுத்து என்ன வரும்னு சொல்லி நான் பயந்து இருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருமே அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதத்திலே இருக்காங்க. அதே தான் எனக்கு அது லைஃப் சார். அது படம் தான் ரொம்ப கஷ்டம் சார். பொலிட்டிக்கலாக எப்போ முடியும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ? இப்போ உங்களோட விஷயத்துக்கு வந்து நான் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே சார். ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஐ ஹேவ் மை அசோசியேட்ஸ், ஐ வில் ரெக்கமெண்ட் யூ. நீ அவங்கக்கிட்ட பேசுங்க. ஓகே சார். டெஃபினெட்லி தே வில் அசிஸ்ட் யூ. தே ஆர் இன் டு தட் ஜேர்னல். அந்த லைனில் இருக்காங்க. ஓகே. எனக்கு வந்து இந்த லைன் தான் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு. இதில் வந்து எனக்கு சார் இது இல்லை ரியாலிட்டியாக இருக்கட்டும்ன்ற ரியாலிட்டியாக ஒரு படம் பண்ணுங்கள். இந்த படம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் 5 to 10 crores நான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சார் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆச்சுனாலும் கூட என்னால் பண்ண முடியும். லைஃப்பில் அடுத்து நான் என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கேன் சார். இப்போ நான் அடுத்தது நான் அவங்க அப்பா கிட்ட பிரச்சனை இருக்குது. எனக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு அவங்க அண்ணன் மட்டும் சப்போர்ட். ஏன் கதை என்ட்டு எதுவும் தெரியாமல் கிரியேட்டர் நீங்கள் வந்து அப்படி ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி யோசிக்கக்கூடாது. ஒரு லைனில் தான் போவேன்னு யோசிக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் வைட் திங்கிங். நீங்கள் அப்படி ஒரு ஜோனர் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஜோனர் பண்ணியே ஆகணும் சார். இந்த லவ் ஸ்டோரிலையுமே என்னால் ஒரு கோச்சிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 20% என்னால் ஒரு மெசேஜ் நான் சொல்லணும். ஒரு அரசியல் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். நீங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ நான் ஜெயிச்சு காட்டுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நான் உங்களுக்கு காமிச்சிக்க மாட்டேன். பட் மேபி அரசியல் தெரிஞ்சவனுக்கு இதுதான்டான்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்போம். சம்திங் இன்டெரக்டாக இருக்கலாம். அது எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே. ஏன்னா வந்து என்னால் நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறேன் அப்படின்னா நான் அது லவ்க்குள்ளேயே போகிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆள் தானை மட்டும் வாழணும், பேரு புகழ் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. தன்னை சேர்ந்த மக்கள், தன்னை சேர்ந்த சமூகம், தன்னுடைய நண்பர்கள், தன் கூட இருக்கிறவர்கள் அவங்களையும் நான் மேலே கொண்டு வரணும், அவங்களையும் நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா என் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் எனக்கு தெரியல. என் கதையை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது உன்னை எண்டு தெரியாமல் தான் நான் ஓடிட்டுருக்கேன். இப்போ கூட நான் வரும்போது கீழே வரும்போது நான் இந்த மாதிரி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் தான் போட்டிருக்கேன். எனக்கு காலையிலே கால் பண்ணியிருந்தாங்க. போராடுறான் கஷ்டம் 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 இவ்வளவும் அனுபவிச்சு எல்லாம் எதுக்கு? இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். அவங்களுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. முக்கியமாக அவங்க அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட். எனக்கு எதனா ஒரு விஷயம்னா இறங்கி வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கு நான் காப்பாற்றுறேன். நான் எதனா ஒன்று பண்ணேன். இப்போ நான் ஒரு படமே பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து ரைட்டிங் டைரக்டர் போய் சாய் விஜய் அப்படி பேர் வருதுன்னா முதல்ல சந்தோஷப்படுறது அவராக இருப்பார். எனக்கு அந்தளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்கள் 20% ஓகே, நீங்கள் அரசியல் பேசுங்க, பட் இன்டெரக்டாக பேசுங்க அப்படின்னா ஓகே சார். நான் என் லைஃப் ஸ்டோரியோடு நான் படம் பண்ணுறேன். பட் ஹீரோ எப்படி இதுனா நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்களே பண்ணலாமே சார். புரியல. இல்லை நீங்கள் அது யூடியூப்பில் நீங்கள் தானே பண்ணீங்க சார். நான் தான் சார் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணுங்க. சார் எனக்குலாம் மார்க்கெட்டிங்கே கிடையாது சார். அதெல்லாம் பண்ணிக்கலாம். ப்ரொமோலாம் நாங்கள் வி வில் டேக் கேர். ஒன்று சொல்லட்டுமா, இது உங்கள் கதை. உங்களை தவிர வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியும். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ணுங்க. அதனுடைய பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். உங்ககிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சார். ஒன்றே விஷயம் நான் சொல்லிட்டேன் ஓப்பனா. இப்போ நடக்கிற விஷயம் எப்படின்னா, அப்பா ஹீரோ, புள்ள ஹீரோ.
ஓகேங்களா? இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்பா மியூசிக் டைரக்டர், புள்ள மியூசிக் டைரக்டர். அப்பா வந்து பெரிய டைரக்டர் அப்படின்னா புள்ளியும் டைரக்டர். அதாவது வந்து அடுத்த இது கொண்டு வராங்க. இப்போ இவங்க கிரியேட் பண்ண விஷயத்த ஈஸியாக புள்ளி கிடச்சிருது, அவங்களோட குழந்தை கிடச்சிருது. பட் எங்களை மாதிரி பசங்களாம் வந்து இன்னமும் கிடைக்கல. இந்த மாதிரி எதனா ஒரு வாய்ப்பை பிடிச்சிட்டு மேலே வந்தால் தான். ஓகேங்களா? இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு இப்போ அங்கே வரணும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் நான் 3 வருஷமாக யூடியூப் சேனல் இருக்கேன். உங்களுக்கு இப்போ தான் தெரியுது என் உழைப்பு இது. ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கிற கேட்டகரி எப்படி அப்படின்னா அப்பா வந்து பெரிய ஹீரோ, அடுத்தது புள்ள ஹீரோ. அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடுறாங்க, அதோட வழி தெரியல. எங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னமும் வந்து வடபழனி இன்னுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல். அதனால் அந்த பேர்லாம் காப்பாற்றணும். நீங்கள் ஹீரோன்னு சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்தோடனே எனக்கு அதான் தோணுச்சு. இப்போ டைரக்ஷன் அப்படின்னா ஓகே, பட் ஒரு ஹீரோ அப்படின்னும் போது அந்த கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே சார், நான் பண்ணுறேன் சார். என்ன நம்பி நீங்கள் காசு போட்டு நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஏன்னா என்ன நீங்கள் எவ்வளோ பண்ண நீங்கள் பண்ணிருக்கீங்க. பட் நீங்கள் டப்புன்னு சொன்ன உடனே என்னால் ஒத்துக்க முடியல. பட் நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லலை. நீங்கள் என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கீங்க, என்கிட்ட ஏதோ ஒன்று நீங்கள் கேட்ச் பண்ணிருக்கீங்கன்னா நான் பேசுகிறேன். இது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா இப்போ காலேஜ் படிக்கிறா. அண்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலுமே அது பிரச்சனை ஆகும். என்ன நம்பி நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நான் படம் பண்ணுறேன், நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அது பாதிலேயே ட்ராப் ஆச்சு, என்னால் தான் ஆச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஆரம்பிக்கிற விஷயம் இது என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். மேபி நான் அவங்க அண்ணன்கிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து சினிமாவில் இருக்காங்க, அண்ட் காஸ்டிங் என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன ஹெல்ப்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் மூலியமாக ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ப்ரொடியூசர் லெவலுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. பட் அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஆர்டிஸ்ட்டு சம்திங் அந்த மாதிரிலாம் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறதான்னு கேள்விப்பட்டேன். ஓகே, அது பிரச்சனை இல்லை சார். நான் உங்களுக்கு அதை மட்டும் ஓகே, இல்லைன்னா வேறு யாராவது கூட பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஓகே சார். டைம் ஆச்சுங்களா? ஆமாம், ஆடியோ லான்ச்சுக்கு டைம் ஆச்சு. ஓகே, ஆல்ரெடி இட்ஸ் கெட்டிங் லேட். ஸ்ரீ ஆடிட்டர் என்னாச்சு? சில நேரம் வெயிட் பண்ணாங்க, ஃபைல்ஸ்லாம் கேட்டாங்க, எடுத்து கொடுத்தேன். ஓகே, ஆடியோ லான்ச்சில் சார் பிஸியாக இருக்குன்னு சொன்னேன். சரி, அதனால் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஆடியோ லான்ச்சுக்கு நான் கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் இவர் டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அப்புறம் நம்ம ஸ்ரீ வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவாப்பில். ஓகே சார். ஓகே சார். நான் வந்து 1 வீக் இருக்க மாட்டேன். ஐ வில் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன், துபாய் போகிறேன். ஓகே சார். ஐ வில் பி பேக் இன் நெக்ஸ்ட் வீக். சரிங்க சார். ஸோ அது வரைக்கும் யூ வில் பி கோஆர்டினேட்டிங். ஓகே சார். அப்புறம் நல்லா பண்ணுங்கள். உங்களை மாதிரி பசங்க தான் இண்டஸ்ட்ரிக்கு வேணும். கண்டிப்பாக சார். இது மட்டும் இல்லை, ஓகே சார், நீங்கள் வந்து நிறைய படம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சார். எல்லாத்துலேயும் நீங்கள் கூட இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். அண்ட் மோரோவர் இதில் ஏதாவது அட்வான்ஸ் தேவைப்படுதுன்னா நான் வந்து ஐ கேன் இல்லை சார், அரேஞ்ச். நான் ஃபுல்லாக எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து யூ கோஆர்டினேட் வித் ஸ்ரீராம். ஓகே சார். ஓகே, ஸ்ரீராம் வந்து என்னோட டச்சில் இருப்பாப்பில். சரிங்க சார். ஓகே சார். யூ வில் கெட் திங்ஸ் டன். கண்டிப்பாக சார். நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கு வெயிட் பண்ணுறது. என்னாச்சு அங்கே பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டு வரீங்க? பர்சனலாக பேசலாம் சார். பர்சனலாவா? எப்படி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணியாச்சு? ப்ரோ நான் எங்கே ஒரு கன்வின்ஸ் பண்ணேன், அவர் ஸ்டோரி ஓகே பண்ணார் ப்ரோ. அவர் பிடிச்சிருக்கு. பொலிட்டிக்கலாக தான் பண்ண மாட்டேன்றாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இல்லை ப்ரோ, கன்வின்ஸ் நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. பண்ணி தரீங்களா? இல்லை சொன்னால் சாப்பிட்றீங்களா? இல்லை ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, இப்போ சாப்பிட்டேன், கிளம்பணும். உங்களை மீட் பண்ணிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு. எனக்காக வெயிட் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ. ப்ரோ இங்கேயும் கேமரா வச்சுருக்கீங்களா? ப்ரோ ஆமாம் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? நான் நடக்கிற விஷயத்தை சப்ஸ்கிரைபர் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டேன் நான். என்னாச்சு? அவரே ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் பேசுன்னு சொன்னீங்க, சரி ஓகே. எதனா முக்கியமான விஷயமா படம் பற்றினு பேச போகிறீங்க, வேறு எதுவும் இல்லை? இல்லை ப்ரோ, கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்குல்ல. இங்கேயும் கேமரா கொஞ்சம் கட் பண்ணுங்கள் கேமரா. ப்ரோ உங்களுக்கு என்ன இஷ்யூன்றீங்களா? ப்ரோ உங்களுக்கு என்ன இஷ்யூன்றீங்களா? ஆமாம், கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும். அங்கே கேமரா ஆஃப் பண்ணுறேன். என்ன முக்கியமான விஷயமா? ஆமாம் ப்ரோ, முக்கியமான விஷயம். சரி ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லை பட்ஜெட் அவர் சொல்லிருக்காரு. ஓகே ப்ரோ, பட்ஜெட்லாம் ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன கன்வின்ஸ் பண்ணணும்ல. என்னாச்சு உங்களையா? அதான் பேசியாச்சு. ஒரு அட்வான்ஸ் எதுவும் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் எட்டு வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கட்டும் ப்ரோ. ஸ்டோரினே இருக்காதீங்க. இப்போ பேசிட்டாரு. இது
ப்ராசஸ் மட்டும் தான் பேச சொல்கிறேன். இப்போதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும். ப்ரோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ தான் நான் வரலாம், பட் இதுக்குள்ள நடக்கிற விஷயம் மேபி எனக்கு சில விஷயம்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் பற்றி தெரியும். எனக்கு ஷூட் அப்படின்னா ஷூட்டை பற்றி தெரியும். உங்களுக்கு என்ன புரியல எனக்கு நீங்கள் தெளிவாக பேசினா நல்லா இருக்குன்னு தோணுது. இல்லை ஒரு ஃப்ரெண்டாகவே பேசுங்க, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ப்ரோ. எவ்வளவோ பேரை பார்த்துருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஓகே. யார் ஹீரோ? ஹீரோ வந்து ஆக்சுவலாக என்னையே பண்ண சொல்றது. பரம்பரையா இதுக்காகவே வாழ்றவங்க நாங்க. உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுடுவோமா? உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைனா 10 தரேன். இல்லை ப்ரோ, நீங்கள் சிரிச்சதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ரோடா வேலை தேடி அலைஞ்சு சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற அவ்வளோ கேவலமாலாம் போயில. ஓகேவா? இல்ல ப்ரோ, அதை விடுங்க. இல்ல கேஷ் கொடுக்குற அவரே தான் ஹீரோவா போனது. இப்போ நீங்க எதுக்கு முகம் இப்போ நான் ஒண்ணே ஒன்று தான் கேட்குறேன் ப்ரோ. எதுக்கு உன் முகம் எதுக்கு மாறிச்சு? என்னால ஹீரோ ஆகக்கூடாதா? அப்படி சொல்ல வரலைங்க. ஏன் நீங்க டென்ஷன் ஆகிறீங்க? கூலா ஆகுங்க. இந்த பேச நிறைய விஷயம் இருக்கு, வாங்க. பேசுற நிறைய நீ ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஒரு மாதிரி பேசுறீங்களே. ஏன் இவங்கலாம் இந்த கேட்டகரிடா, இவங்கலாம் இப்படி தானே இருக்கணும், அவங்களாம் அப்படி தான் இருக்கணும், கீழே இருக்கணும், மேலே வரக்கூடாது. சிரிக்கிறாங்க மொத்த க்ரௌடு சிரிச்சு. ஆட்டோக்கார ஹீரோ, ரிக்ஷாக்கார ஹீரோ, ஏன் அவங்கெல்லாம் ஹீரோ இருக்கக்கூடாது? இலக்காரமா பார்க்காதீங்க சரிங்களா? என் வேலை என்னவோ என் வேலையில குறை சொல்லணுமா சொல்லுங்க, என்னை பத்தி குறை சொல்லாதீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒர்க் முடிச்சு கொடுக்கல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன பட்ஜெட் அதிகமாக போகுது, இல்லை படம் சரியாக வரலாம், அதை கேள்வி கேட்குறீங்க. என்ன ஆள் பார்த்து இடம் போடுற வேலை வச்சு அதுக்கு இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இவ்வளோ தூரம் அதுக்காக தான் கூட்டம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. இல்லை பிரதர், நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி நான் பேசிக்கிறேன். இல்லை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இல்லை நீங்கள் பேசுறதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு சரிங்களா? எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட்ஜெட்ல எவ்வளவு சொல்லிருக்காங்க? 5 to 10 சொல்லிருக்காரு. நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? கிடைக்கும் கேட்டேன். நீங்க உங்க ப்ரொடியூசர், நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. எல்லாமே நான் தான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். இவ்வளவு தூரம் உங்களை நம்புறதுக்கு காரணமே நான் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னும் வேலை நான் கொடுக்க போறேன், நான் அவுட்புட் கொடுக்க போறேன், முடிஞ்சு போச்சு. வேற ஃபர்ஸ்ட் காப்பி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் தான் வந்து உங்களை இவ்வளவு சொல்லி உட்கார வச்சிருக்கேன், இவர் தான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நீங்க மட்டுமே என்னை வந்து ஐடி பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு சரிங்களா? நான் கதை சொல்லி நீங்க தெரியப்படுத்திருக்கலாம், யூடியூப் சேனல் காமிச்சோ இந்தாங்க பாருங்க, பட் நான் என் ஸ்டோரி சொல்லி தான் நான் ஓகே பண்ணுறேன். உங்கள் ஸ்டோரி வச்சு நான் ஓகே பண்ணல. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்களே தயவு செஞ்சு ஐடி பண்ணாதீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க நான் இல்லைன்னு சொல்ல, 100% நான் தான்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க சரிங்களா? என்னன்னு எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள். எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல, டென்ஷன் ஆகுது எனக்கு. இல்லை ப்ரோ, நீங்கள் படம் பண்ணணும்னா என்னை அனுசரிச்சு போங்க. அனுசரிச்சு பொன்னாடியே போயிடும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலாக என்ன இல்லை அனுசரிச்சுன்னா எனக்கு ஓப்பனாக பேசுங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா? கேமரா இப்போ ஓடலை. கேமரா ஓடலடா, கேமரா ஓடல. நீங்கள் அங்கே பேசுனது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சைலண்டாக பேசுனீங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. பட் இங்கே நீங்கள் அதிகமாக வார்த்தை வரீங்க முன்னாடி. என்ன என்ன தாங்க சார்ட்ட ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும். நீங்கள் எப்படி வேணா இருந்துங்க பிரதர். நீங்கள் பற்றி கவலை, எப்பயுமே நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை? எல்லாமே நான் தான் ப்ரோ. எழுதிட்டு போங்க, என்ன பிரச்சனை? என் பேமெண்ட் வந்து எல்லாமே நான் தான். எனக்கு தனி பர்சன்டேஜ் வேணும். தனி பர்சன்டேஜ் சேலரியில இருந்து. என் சேலரியில இருந்து ப்ரோ. என்ன ப்ரோ ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, கொடுத்தாதான் படம் பண்ண முடியும். இல்லைன்னா நான் வேற டைரக்டர் மாற்றி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஓகேனா பேசலாம், இல்லைன்னா ப்ரோ நீங்கள் வந்து என் சேலரி கேட்குறீங்களா? உங்கள் சேலரி மட்டும் 10 எனக்கு தான் வந்துடாது ப்ரோ. புரியுதுங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இங்கே எல்லாமே நான் தான். ஐயோ நீங்களே இருந்துட்டு போங்களேன். எப்பா நீங்களே புலிஸோடு இருந்துட்டு போங்களேன். அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லி ஓகே பண்ணிருப்பேனே. என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இப்போ? 10 சீல எனக்கு ஒரு 50 பணம் வேணும். 15
இல்லைன்னா வேற ஆளா மாத்திட்டு போயிடாது. கோமா பேசுறவங்க என்கிட்ட வச்சுக்கூடாது. நீங்க இல்லைன்னா வேற ஒருத்தன் போயிட்டே இருப்பேன். ப்ரோ பிளாக்மெயில் பண்றீங்களா? வச்சுக்கலாம், பிளாக்மெயிலும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு மாதிரியாக பேசுறீங்க நீங்க. ஏன்னா இப்பதான் வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரிக்குள்ள. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கேன். இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து ஒரு படத்தை நான் பண்ணுறேன்ப்பா. அனுசரிச்சு தான் போயிடணும் ஃபர்ஸ்ட் படமா இருந்தா. ப்ரோ ரைஸ் வந்து இந்த மாதிரி பசங்க இப்போதான் கொஞ்சமாக நான் ரைஸ் பண்ணி பேசல. எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. தயவுன்னு சொல்கிறேன், நான் நைட்லேருந்து தூங்கலை. ஒரு மாதிரி இருக்குது மைண்ட் எனக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்துட்டு இருக்கோம் சார். ஒரு 4 வருஷமா அப்படி இப்படின்னு இப்போதான் இங்கே வந்து நின்று ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஏன் நான் அந்த காசுக்காக வந்து நான் படம் பண்ணல. ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க சரிங்களா? நான் என்னோட கதையை பேசணும், என்னோட கதையை சொல்லணும் மட்டும் தான் வந்துடுவேன். எத்தனை பசங்க கேட்குறீங்க? சச்சிங் ப்ரோ நான் காசுக்காக படம் பண்ண வரல. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க, திரும்ப இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு காசு வேணும், ஓகேவா? ஆனால் நான் இந்த ஆர்டிஸ்ட் வேணும், இவங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எனக்கு சம்பளமே தேவை. எனக்கு ஆனால் படம் என்ன நம்பி காசு போடுறாரு நல்லபடியாக வச்சுக்கணும். அதெல்லாம் வந்துடும். அங்கே வந்து சைலண்டாக இருந்துட்டு இங்கே நம்ம எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஓகே ப்ரோ, ஓகே. எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டோ அண்ட் செட்லேயோ இதில் கை வச்சிடாதீங்க. என் சேலரியில் எவ்வளோ போனால் போகுது, பிரச்சனை இல்லை. தம்பி போலாம். எங்கே போகிறீங்க? ப்ரோ என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்கு? பேச வேண்டியது இருக்குதுங்க, உட்காருங்க ப்ரோ. இப்போதான் வந்து நீங்கள் அவரை கூட வச்சு பேசுங்க ப்ரோ. இப்போதான் நீங்கள் சேலரியிலே இது பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, உட்காருங்க வச்சுட்டு பேசுகிறேன். என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை இப்போ? என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அனுசரிச்சு போகணும். என்ன இருக்கு ஒன்றும் என்ன ப்ரோ இருக்கு? அதான் கொடுத்துட்டேன் ப்ரோ. மெதுவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. ப்ரோ இப்போ என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்கள் ப்ரோ. என் சேலரி ஃபுல் சேலரியுமே எடுத்துக்கிறேன். சேலரி ஒத்த பைசா நான் வீட்டில் எப்படி சாப்பாடு கேட்டுக்கிறேன், சாப்பிடுறேன், பிரச்சனை. உங்களுக்கு இப்போ என்ன தான் ப்ராப்ளம்? முடிஞ்சிச்சு, எனக்கு வேலை இருக்குது ப்ரோ. சார் வேலை பார்த்தாவணுப்பா, அதுவும் சொல்லிடணும்ல கடைசியில். அப்புறம் பாடம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? என்ன கேட்குறீங்க இப்போ? என்ன கேட்குறீங்க இப்போ? உங்களுக்கு தெரியும்ல என்ன ப்ரோ. சத்தியமாக சேலரி இப்போ சேலரி ஓகேப்பா, வேற என்ன விஷயம் கேட்பாங்க? எனக்கு ப்ரோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, எனக்கு வந்து மனசில் வச்சுட்டுலாம் பேசாதீங்க. நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஏங்க உங்கள்கிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. டென்ஷன் ஆகுதுடா டே. ஏங்க இப்படி தான் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் மேனேஜர் மட்டும் பேசல, ஏதோ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்னோட கதையை என்னமோ நீங்கள் வந்து இப்போ என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். லேடி ஸ்டடீஸில் யாரு படம் பண்ணால் லேடிஸ் ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டல? ஏன் ப்ரோ நீங்கள் ஜோக் பண்ணுறீங்க? ஹீரோயின் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இப்போ தானே ப்ரோ பேசிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாமே அடுத்து நடக்கும் ப்ரோ. இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க ப்ரோ. இல்லைப்பா, பாடம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பேசிடணும். இடத்துல படம். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. எல்லாமே ஓப்பனாக பேச முடியுமா பப்ளிக்கில்? நீங்கள் தான் கேமரா ஆஃப் பண்ணியாச்சு, பப்ளிலாம் கிடையாது, நீங்கள் நான் தான் இருக்கோம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சேலரி கேட்டிங்க, ஓகே. இப்போ ஹீரோயின் சேலரி வேணுமா உங்களுக்கு? ஹீரோயின் சேலரிலாம் வேணாம். நான் படம் பண்ணணுமா இல்லை நான் வேண்டாமா ப்ரோ? நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு தான் இருக்குது. ஸோ என் கையில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, புரியுதா? நான் படம் பண்ணணுமா வேணாமா ஏஞ்சி போயிட்டே இருப்பேன். நீங்கள் பேசுறதே சரியில்லை. ஃபஸ்ட்டு என்ன தான் வேணும் உங்களுக்கு? இப்போது நம்ம டீமில் டிஓபி, எடிட்டரு, சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே நான் சொல்கிறேன். உங்கள் ஃபேவரான ஆளை வச்சு நான் எப்படி ப்ரோ படம் பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுறது ப்ரோ? இங்கே பாருங்களேன், சினிமாட்டோகிராஃபர் நான் சொல்கிற ஆள் தான் வச்சுருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீ டைரக்டர். ப்ரோ மட்டும் கிடையாது. நீங்கள் டைரக்ட் சொல்கிறேன், உனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். என்ன ப்ரோ? என்ன
ஹீரோயின் எங்கள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கொஞ்சம் வெளியே பேசலாம். வெளியே 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 ஓடுறத வெளியே வா. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்களே, அது யாருக்கு? எனக்கு புரியல. எல்லாத்துக்குமே எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. எனக்கு தெளிவாக பேசுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் கேட்டிங்களே. ஆமாம். ஒரு டைரக்டர் பார்த்தா அப்படி தான் கேட்பீங்களா? இல்லையா நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதான் தெரிஞ்சிருப்பேன்னு நினச்சா இல்லை ஒன்றுமே இப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்குறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது யாருக்கு? உங்களுக்கா இல்லை நல்லவ மாதிரி அங்கே பேசினார்ல ஒருத்தர் ப்ரொடியூசர், அவருக்கா? ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நல்லவர், அவருக்குள்ள அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரி, எனக்கு எடிட்டரு ஃபோட்டோகிராஃபி என் டீமுக்கு மொத்தமாக வேணும். இப்போ டீமாவே இதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், சில படம் நாங்கள் இப்பதான் பண்ணுறோம். அவர் ப்ரோ நாங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண வரல சரிங்களா? எங்கே பாருங்களேன், என்ன பாருங்க, அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லையா? சினிமாவே இப்படி தான் இருக்குது. ஏன் புதுசாக பேசுகிறவா பேசிட்டு இருக்கேன்? நான் அப்புறம் அசிங்கமாக பேசியிருந்தேன். நான் படம் எடுக்க வந்திருக்கேன், அந்த மாதிரி படம் எடுக்க வரல. செம்ம டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு போயிடு, ரொம்ப பேசிட்டு இருக்க. எனக்கு நீயா என் வயலில் அசிங்கம் வந்துடும் போது தயவு செஞ்சு. என்ன அசிங்கமாக வந்துடும்? இப்படி தான் பேசிய மேனேஜர்கிட்ட. என்னடா அப்படியே வந்துடுறேன். என்னடா நீ ஹீரோ ஜீரோ இதெல்லாம் அனுசரிச்சு போற மாதிரி என்ன கையறான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படா தெரியுது? என்ன நான் ஒன்றும் நானே இல்லை மனுஷன். உன் அக்கா தங்கச்சி நீ கேட்பியா? உன் அக்கா தங்கச்சி இருந்தா நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாடி. எல்லா கூட வாடி சொல்றா கூப்பிடுவியா? பாரு பண்ணி ஆகணும். மயிறு ஏன் இதை நான் சொல்றேன்னா அவரோட படம் மாதிரி எனக்கு தேவைடா. உங்க கூட படம் பண்ணலடா. இப்ப சொன்னா உங்க கூட படம் பண்ணலடா. கையற அடிச்சு கையற கை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு சொல்றேன், நான் படம் பண்ணல. கூப்பிட்டு தான் படம் பண்ணுவேன். என்னடா எப்படா இருக்கு? இதுதான் வந்திருக்கீங்க நீங்களா எதுக்கு சினிமா இருக்கீங்க? இல்ல எதுக்கு இருக்கீங்க? பாரு அனுசரிச்சா நீ டைரக்டர் ஆகலாம். மயிரா கூட ஆக மாட்டேன். நீ எப்படா பாத்துறேன்டா? நான் மயிரே நான் ஆவ தேவைடா. அப்படியேப்பட்ட பாத்துக்கலாம்டா. நீ எப்படி டைரக்டர் நான் பாத்துறேன்டா. நீ சொல்லு, எனக்கு அவசியம் மாதிரியே பாக்கலாம்டா. நீ எப்படா பாக்கலாம்டா? பாத்துறலாம். ராஜா போடா. ராஜா எப்படா இத்தனை வருஷமா இப்படி தான் பண்ணிட்டு பாத்துறலாம். அப்படியே இருக்கிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, இப்ப இரிட்டேட் ஆகும். சொல்றதை கேளு ஃபர்ஸ்ட். நீ டைரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும்னா நான் காட்டுற பொண்ணை எடிட்டரு சினிமோட்டோகிராஃபி எனக்கு நான் காட்டுறவனுக்குலாம் நீ கூட்டி கொடுத்தா ஆகணும். அப்பதான் நீ டைரக்டர் ஆகணும். எனக்கு அவசியமே கிடையாது. என்ன 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 படம் பண்ண வந்து எதுல வந்து பாரு எதுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க? உன்னை எவ்வளவு பேர் அசிங்கம் இருக்கு. பாரு நிறுத்த இண்டஸ்ட்ரியே இப்படித்தான் இருக்கு. நீ வந்து எத்தனை வருஷம் நீ சினிமா ஃபீல்டு இருக்கு, எனக்கு அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இப்போதான் சில பல பொண்ணுங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி வீட்டில் சமாதானம் சொல்லி மேலே வராங்க. ஏன்னா அதுங்களை கூட நீங்க இப்படிலாம் பண்றீங்கடா. அவ்வளோ அசிங்கமா இல்லையா? ரொம்ப இதெல்லாம் பேசாத சரியா? நீ விழுப்புரத்துல இருந்து வந்துட்டு என்ன வேணா பேசுவ, உனக்கு நான் இது பண்ணி கொடுத்துடணும். உங்க ஊர்ல இருந்து நீ கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி பேச கேட்டுட்டு காதுல பூசிட்டு போணுமா? இல்ல பூட்டி அப்படிதான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாடா வந்திருக்கானுங்க இங்க டைரக்டா. யாரு பாதி பேரு லிஸ்டா இருக்கு பாரு. எல்லா பொண்ணையும் நீ கொடுத்தா நீ டைரக்ட். எல்லா பொண்ணும் சொல்லாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல. தயவு செஞ்சு சொல்றேன், வெறி ஏத்தாத, போயிடு. எங்க போறது எங்க போறது? உன்னெல்லாம் கேமரா ஆன் பண்ணிருக்கேன்டா. உனக்கு கேமரா ஆன் பண்ணி விட்டு உன்னெல்லாம் இது பண்ணிட்டுடா. இதுல வந்து எல்லாருமே இந்த தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ அடிச்சு பேசாது, ஓகேவா? 25% என்ன மாதிரி நல்லவங்க இருக்காங்கடா. அவங்களாம் காணாம போயிடுறாங்க. எங்கடா காணாம போறாங்க? ஒண்ணுமே யாராலதான்டா வளர முடியலடா. எவ்வளவு அடிடா, எவ்வளவு வலி தெரியுமா? அப்படித்தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி, அப்படித்தான் இருக்கும். அனுசரிச்சு போங்கடா. இருக்கீங்க, அதான் அனுசரிச்சு போனதாண்டா டைரக்ஷன். இந்த மாதிரி எல்லாரும் என்னதான்டா சொல்ல வர? இப்போ என்னதான் சொல்ல வர?
எல்லாத்தையும் கூட்டி கொடுத்தாகணும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுதான் இந்த படம் பண்ணா மயிறு படம் பண்ணலடா மயிறு உங்களுடைய என்னடா பண்ணி படம் பண்ணி நான் பாத்துறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அப்படியே சொன்ன மாதிரி தான் இங்க நீ ஏதாவது பண்ற மாதிரி தான் பண்ணு பண்ணி கொடுத்தா நான் இங்கே வெயிட் பண்றேன்டா சரியா நான் உனக்கு அப்படி பண்ண முடியாது ஓகேவா நான் இங்கே வெயிட் பண்றேன் ஓகேவா நீ நான் பண்ணக்கூடிய படத்துல உங்க கம்பெனி உங்க நேம் உங்க பேனர் நேம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடா ஒரு நாள் ஓகேவா சரி ஓகே நீ மாத்திரம் ஆடுறியே மேபி நான் கேமரா ஆன் பண்ணி தான் என்ன பண்றேன் நீ ஆன் பண்ணி பாரு உயிரோட போக மாட்டேன் எது டேய் உன்னை பார்த்தாலே எனக்கு போடா எரிச்சல் ஆகுதுடா போடா ஏன்டா இப்படி என்ன பொண்ணுங்க ஏன்டா உங்களா அசிங்கமா இல்லையா உங்களுக்கு உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி பிறக்கல ஏய் சிரிக்காதடா அட்டுக்கு அடிச்சிடும் நான் சிரிக்காத சத்தியமா சிரிக்காத போடா டேய் போடா நீ எப்படி படம் பண்றேன்னு பாக்குறேன் டேய் நான் படம் பண்ணி காட்டுறேன்டா இப்ப சொல்றேன் நான் படம் பண்ணி காட்டுறேன் உனக்கு உன்ன மாதிரி கூட்டி கொடுக்காம உன்ன மாதிரி வந்து இப்ப நீயே அப்படிதான் வந்தா அப்படிதானே ஒத்துக்கிறல டேய் இல்ல முக்காவாசி பேர் அப்படி தாண்டா இருக்கான் டேய் முக்காவாசி பேர் இருக்குடா நான் அப்படி கிடையாது என்ன பார்த்து ஏன்னா அந்த மாதிரி கேக்குறேன் நான் அப்படி கிடையாது நீ வரவே மாட்டடா எப்படி படம் பண்றேன்னு பாக்கறடா நீ டேய் நான் படம் பேசிட்டேல இவ்வளவு பேசிட்டேல எப்படி நீ படம் பண்ற நான் பாத்துறேன் நான் கூட்டி கொடுக்காம படம் பண்ணி காட்டுறேன் நீ பாரு பண்ணி காட்டுறேன் நீ படமே பண்ண முடியாது நீ படம் எப்படி பண்ணிடுறன்னு பாக்கலாம் சரியா என்னைய அடிச்சிட்டேல நீ எப்படி படம் பண்றன்னு பாக்கறேன்டா டேய் அப்படி வந்தாலும் நீ வளர முடியாது இண்டஸ்ட்ரியில பாக்கலாமாடா இதே இண்டஸ்ட்ரியில வளர விட மாட்டேன் என்ன கிளம்பு நான் எதுக்கு கிளம்பணும் நான் அவனுக்கு கூட்டி கொடுக்கல நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகல நான் போய் கூட்டி கொடுக்குறேன் புரியுதா ஏன்னா புத்தி உன்ன மாதிரி ஒரு கேவலமான இங்க பாரு போலீஸ் என்ன சொல்ல தெரியுமா அவர் படம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியே போய் சொல்லு எனக்கு விருப்பம் இல்லை நான் இப்ப சொல்றேன் உங்க கம்பெனில படம் மாட்டதுக்கு நான் எனக்கு விருப்பம் இல்லை அந்த மனுஷன் உன் நம்பர் பத்தியா உன்னை கண்மூடிதனமா நம்புறாரு அவரு அவங்களாம் டேய் போடாடி இங்க பாரு தம்பி மேல கை வச்சுல கேமரா ஆன்ல இருக்கா ஆஃப் இருக்க தெரியாது ஆனா உன்னை என்ன பண்ணுவா நான் பண்ணி கேட்பேன் ஓகேவா சரி ஓகே பாரு ஏய் கேமரா ஓடுதுல ஹலோ எங்க இருக்கீங்க இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் என்னாச்சு ப்ரொடியூசரை மீட் பண்ண போயிட்டு என்னாச்சு நான் ஃபோன் பண்ண நினைச்சுதான் இருந்தேன் கொஞ்சம் பிஸியா இருந்தோம் இல்லைங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நேர்ல பேசணும் வந்தது ஓகே ஓகே ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருந்தபோது ஃப்ரெண்டு ஜஸ்ட் அவன் ஒய்ஃப் கூட வெளியில் போனான்னு சொன்னான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் ஓகே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கா சரியா இப்போ நம்ம உங்கள் விஷயம் எல்லாம் இருந்தது அவளுக்கு தெரியும் அவளுக்கு நல்லா தெரியும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் என்கிட்ட என்னெல்லாம் இது விஷயம்லாம் கேட்டிருக்கா சரியா அப்படி இப்போ நீங்கள் தான் பேசுகிறேன்னு சொன்ன போது என்னாச்சுன்னா நீங்களும் டென்ஷனாக போது என்ன பிரச்சனை கேட்டபோது கூட போக சொல்லிட்டு நான் வந்தா சரி கூட போ அவன் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட போயிட்டான் மனசு சரியில்லை ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை இங்கே நல்லவனாக இருக்கிறது எனக்கும் பிடிக்கல சாமி மாதிரியா இருக்கு மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு வேற என்ன வேலைக்கு போகணும் ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு என்னாச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு கூப்பிட்டாரு இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே வந்து கிளம்பி வந்து அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி மீட் பண்ணிட்டேன் அவர் மீட் பண்ணிட்டேன் ஸ்டோரி சொன்னால் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டோரி சொன்னோன்னே வேண்டாம் விட்டுருங்க அது பண்ண மாட்டேன் சரி ஓகே நீங்கள் எப்படி எதிர்பார்க்க கேட்கும்போது அப்போ சொன்னார் இல்லை ரீசெண்டாக உங்கள் வீடியோஸ் தான் நான் பார்க்குறேன் எனக்கு உங்கள் லைஃப் இது எனக்கு வந்து படம் பண்ணி கொடுங்க
சார் அது பண்ண முடியாது, அது ரியல் சரிங்களா, அது என்ன பண்ண முடியும்னு நான் கேட்டேன். இல்லை எனக்கு இது பண்ணி கொடுத்தா எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். சரி ஓகே, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தா செட் ஆகல. அவர் வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு பிடிவாதம் பண்ணாரு. ஓகே, நம்ம ஸ்டோரி சொல்லி கொடுத்தீங்களா? உங்களோட ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? என் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடக்குது எனக்கே தெரியல. இருந்தாலுமே ஓகே, அது இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டோரி. நம்ம உங்களோட மனசுல இருந்த ஸ்டோரி சொல்லி கொடுத்தீங்களா? பயப்படுறாங்க, அவங்க பண்ணுறது பயப்படுறாங்க. இல்லை வேண்டாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சாச்சு. நிறைய நடிக்க வைக்க சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது, நான் வந்து எனக்கு ஃபேஷன் என்னோட ப்ரொஃபஷன் இதுதான், பட் அவளுக்கு அது கிடையாது. அதனால அவங்க வீட்டில் நான் பேசணும் சொன்னால் ஓகே முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, முடிஞ்சிச்சு ஓகேங்க நீ படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ஒரு ஃபாரின் கிளம்பி போயிட்டேன். அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் அவன் வந்து ஆஃபீஸில் எதுவுமே பேசல. ஃபஸ்ட்டு அவங்க கோயம்புத்தூர் தான், அவன் ஆஃபீஸில் எதுவுமே பேசல. காஃபி ஷாப் நானும் உட்காந்துருந்தேன். வந்தாங்க ஃபஸ்ட்டு அங்கே ஆஃபீஸில் ஒன்றுமே பேசலாம், அமைதியாக இருந்தான். ஆனால் இந்த காஃபி ஷாப் வந்தோடனே அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக பேசலாம். ஒரு மாதிரி பேசுவேன். சேலரி உங்களுக்கு படம் முடிஞ்சப்பறம் வர சேலரியில் எனக்கு வந்து 50% கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது பரவாயில்ல, ஏன்னா அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏறி வர பார்க்கும்போது யாராவது என்ன பிரச்சனை வரும், அது விட்டுருங்க, அது பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வேற என்ன பிரச்சனை? ஓகேங்களா, வர ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் அவனுக்கு வந்து அம்மாவில பார்க்கணுமா, அடிச்சு மூஞ்ச கெஞ்செல்லாம் உடைக்க வேணாமா? நல்லா நீ அங்கேயே வந்து படம் பண்ணணும். எப்போதான் படம் பண்ண முடியும்? நான் எனக்கு மட்டும் இல்லை, கேமராமேன்லேருந்து எடிட்லேருந்து அவனோட ஃபேவரட்டாக தான் நான் வைப்பேன். நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியா இருந்தால் அதுவும் ப்ரொடியூசர் கிடையாது. அவனுக்கு ப்ரொடியூசருக்கு தெரியாத விஷயமே தெரியாது. அவர் நல்லா இல்லைதாங்க. அவர் எவ்வளோ வயசு பசங்க மேலே வரணுங்க, சப்போர்ட் பண்ண தம்பின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசினாரு. அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இல்லைங்க, இது வந்து நான் அவர்கிட்ட பேசினா இவன் என்னை பற்றி எப்படி பேசுகிறேன். இந்த பையன் அந்த பையனோட நம்பர் கூட நம்பர் கூட நான் பாக்கி இருந்தது நான் என்ன பசங்களை வச்சு கோயம்புத்தூர்ல பண்ணிக்கல. அடிச்சுட்டேன். ஆக்சுவலாக அவன் எனக்கு கேட்டதுல ஒன்றுமே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஆக்சுவலாக எதுக்கு வந்து படம் பண்ண போகல, அந்த மாதிரி படம் பண்ணலாம், அந்த படம் பண்ணி எனக்கு வேற எங்கன்னா போகலாங்க. நாங்களாம் ஒன்றுமே ஏதோ இப்போதான் தட்டு தடு மாதிரி ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போதே இப்படி பண்ணா எப்படி தான் நாங்களாம் வருவோம்? പാത്തിയാ മോളെ എന്താ പറഞ്ഞ മനസ്സിലായില്ലേ? ഫിലിം ഇൻഡസ്ട്രിയില് ഞാൻ വരുമ്പോ തന്നെ ഞാൻ പറഞ്ഞില്ല, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்கு. பட் அது எனக்கு பிடிக்கல. ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இந்த இண்டஸ்ட்ரியில இப்படி எல்லாம் இருந்தது. ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க, ஆனா அது 1-2 பேர் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, அந்த ஆளுங்கனால இந்த கெட்ட பேர் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருச்சு, இந்த கேன பையனால இருந்தது உங்களுக்கு இப்படி பிரச்சனைனா இருந்தது என்ன சொல்றது? இப்போதான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் மீட் பண்ணி, அதுவும் யாருக்குமே இந்த அளவுல கஷ்டம். ஒரு புதுமுகம் ஒருத்தன் கதை சொல்கிறான், சீக்கிரமாக ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூடியூப்பில் பார்த்து கூப்பிட்டு அவன் கேட்குறான் ஒரே வார்த்தை, இதெல்லாம் பண்ணாதானே இப்போ டேரக்டர் வேலை ஒரு பயிர் கூட அவன் பண்ணணும். ஏன்னா திறமை லெவலில் கிடக்கிறனால உள்ளுக்குள்ள கதறிட்டு இருக்கேன், வெளியில அழுக கூடாது. ஏன்னா அவன் எல்லாம் பிடிச்சிருக்கான், அந்த டைம்ல கூப்பிடலாம் அவனுக்கு. ஆனால் பிடிச்சி அடிச்சு என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போறதில்ல. ஓகேங்களா, அவனுக்கு ஆக்சுவலாக அந்த வேலைக்கே அவன் ஆக்கிட்டு அவன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வேலை பார்த்து தான் அவன் பண்ணுறானே. அப்போ சினிமா துறை பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நாம இப்படி தான் இருக்கணும்னா இல்லை சினிமாவில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன். வர்றவனை இப்படி தான் பண்ணுவேன். என் சேலரியை கேட்டான். சரி எனக்கு நினைக்கும் போது எனக்கு உடம்பு கொடுத்துருவாங்க. அப்போ நான் திறமை இல்லாமல் இருக்கேன். நான் திறமை இல்லாதவன் தான் இந்த வேலை பார்ப்பான். ஐயோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு எப்படியாவது நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னால் நான் யாரை வேணா வச்சுக்கிறேன். இந்த வேலை பார்க்குறோம் திறமை இல்லாதவன், நான் எதுக்கு பயப்படணும்? நான் இந்த இடத்துல அவனை சேலஞ்ச் பண்ணி தான் வந்தேன். நான் படம் பண்ணுறேன், நான் மயிறு சொல்லிட்டு தான் வந்தேன். அவன் கேட்டது என் மண்டையில் ஓடிக்கே இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு அவன் சொன்ன எல்லாம் பார்த்து நீங்கள் டென்ஷன் அடிச்சுன்னு இருக்கணுமா? ஏன் சாய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நீ வந்துட்டு இப்படி ரோட்டில் இருந்து இருக்குது, எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ இருந்திருக்கு. தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? வருஷமாக இருக்கு. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் இப்படி தான் கேட்பாங்க,
அது எப்படின்னா கேட்குறாங்க அவன் என்கிட்ட. அது அப்படிதான் இருக்கு சாய். ஏன்னா அது அப்படிதான் இருப்பான். சரிங்களா? கால் பண்ணி சொன்னா ஐயா ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. சாப்பிட போயிட்டு எனக்கு போய் சாப்பாடு முக்கியம். எனக்கு அப்படியே தலை வெட்டிக்குது. எனக்கு அப்படியே இவங்க இந்த மாதிரி ஆளுலாம் பார்க்கும்போது அப்போ எவ்வளோ பேருங்க இன்னமும் திறமையை வச்சுட்டு அப்போ ஒழிஞ்சு வர முடியாமல் கிடக்குறானுங்க. சரி, அவன் டீ அதை சாப்பிடு சார். ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட பேச சொல்லி மனசு விட்டு நிறைய நேரத்தில் அவள் ஹாஸ்டலில் இருக்கா. அவங்ககிட்ட என்னால் பேச முடியல. எனக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆறுதல் மட்டும்தான் எனக்கு. ஏன்னா இல்லை, அது எப்போவே இருக்கும் உனக்கு. சரியா? ஏன்னா அவகிட்ட இன்னும் பேச வேணாம். பேசிச்சுன்னா அவன் இப்போ இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணி இது போடுற வேற நமக்கு இருந்தால் அப்படி சொல்லிடுச்சுன்னா நான் வேற இவ்வளோ கேவலமாக நீ எதுக்கு நீ பண்ணணும். இல்லை, கொஞ்சம் சென்சிட்டிவ். சரியா? என்னோட ஃபேஷன்லேயே இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கே அசிங்கமாக இருக்குது. இது சாய், இதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சரியா? நீ இப்போ கெட்டது தான் பார்த்துருக்க, நல்லவங்க பார்த்துக்க இல்லையா? நல்லவங்க கிடப்பாங்க. நல்லவங்களை காலையில மதியம் பார்த்தேன், கெட்டவங்க சாயந்தரம் நைட்டு பார்த்தேன். இதுதான் வித்தியாசம். அது அப்படி பார்க்காத. சரியா? அவன் எப்படி எனக்கு என்ன என்ன ஏது அப்படின்னா அவன் எப்படி கேட்க மனசு வருது. அவனும் ஒரு அக்கா தங்கச்சி கூட தானே பிறந்திருக்கான். எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டேங்குது. பெருமை பார்க்குறவங்களெல்லாம் இப்படி போக மாட்டாங்க. அந்த மாதிரி காசு மட்டும் பார்க்காத சாய். காசு மட்டும் பார்க்காத. காசுல இல்லை, நீ இவ்வளோ வரை வந்தது இந்த காசு பார்த்துட்டா. உன்னை காசு பார்த்துட்டு நான் காசு பார்த்து இப்போ நான் பணம் பண்ணுறதுக்கு இப்போ 10 கோடி தரேன் சொல்லுறேன். என்கிட்ட அந்த காசு இல்லை, என்கிட்ட திறமை மட்டும் தானே இருக்கு. அவங்க காசு இருக்கு. நான் சொல்லட்டுமா? இந்த ப்ரொடியூசர் இருந்தோன்னே எப்படி கொடுத்தா? என் வீடியோஸ் பார்த்து தான் கொடுத்தா. அவனோட கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அதை பார்த்து தானே கூப்பிட்டா. சரி தானே? உன்னோட திறமையை பார்த்து தானே கூப்பிட்டா. வேற ஒன்றும் பார்த்து கூப்பிடலையே. தப்பான நினச்சி கூப்பிட்டுருக்கானா? பட் இப்போ நான் இந்த திறமையை வந்து அவர் காசு வச்சு தான் நான் ப்ளஸ் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அவர் ப்ளஸ் ஆகும். இல்லை, அதுக்கு என்ன பிரயோஜனம் கேட்ட இல்லையா? அப்போ அவன் சொல்றதுக்கு என்ன யோசிச்சே இருந்தாருன்றதுக்கு சும்மா வேஸ்ட்டாக யோசிக்காத. சரியா? அவனை விட்டுரு, அந்த நாயை விட்டுரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு மைண்டில் தோணுது இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன மைண்டில் இப்போ என்ன தோணுது தெரியுமா? நீங்கள் சின்னதாக ஒரு ஆல்பம் ஏதாவது எடுத்துங்க, படம் பின்ன பார்த்துக்கலாம். ஆல்பம் சாங் கேட்குறாங்க இருக்காங்க. சரி, ஆல்பம் சாங் எடுத்துருக்கு. அது பண்ணுனா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது ஆகும். ஏன்னா வந்து நான் கடமையும் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். 100% எஃபெக்ட் போடணும். ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறது, எல்லா எங்கேயும் மட்டும் வச்சுட்டு தான் பண்ணணும். நம்மள்கிட்ட இருக்கிற கேமரா செட் ஆகாது. நம்மள்கிட்ட இருக்கிறது சின்ன கேமரா. அட்லீஸ்ட் ஒரு சோனியாவது வேணும். எவ்வளோ காசு அதுக்கு வேண்டி வரும்? மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, மியூசிக் தனியாக இருக்குது, எடிட்டிங் இருக்குது, சினிமாட்டோகிராஃபி இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. அண்ட் வந்து இப்போ நான் நடிக்கிறேன். இப்போ எல்லாருமே கேட்குறது ரியா 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 நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள். ரியா கிட்ட சொன்னால் எனக்கு விருப்பமே இல்லை, அதெல்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சம்டைம் நான் சப்போர்ட் பண்ணுறேன், வீடியோ பார்த்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாது. நான் எப்போ உடஞ்சி போகிறேன் அப்போ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலான்றான். இல்லை, அது சரி, அதை விட்டுருங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச இருந்தது எல்லாம் இருக்காங்க. ஓகே, ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? வேறு ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா நல்லா நம்ம பண்ணிக்கலாம். பட்ஜெட்டை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். எங்கே போவேனா? சொன்னாங்க வச்சுக்கோ, முதலீடாது வச்சுக்கோ. என்னால் இப்போ காசால் எனக்கு கொஞ்சம் தர முடியாது. ஓகே, கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் நானும் கொஞ்சம் லாஸில் தான் இருக்கேன். இப்போ இது முதல்ல இது வச்சுக்கோ. சரியா? நீ புரிஞ்சிக்க, நீ இது வச்சுக்க. பின்ன என்ன, உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? பின்ன சப்ஸ்கிரைபர்ஸுக்கு க்ரௌட் ஃபண்டிங் அப்படியே ஏதாவது பார்த்துக்கலாம் இல்லையா? என்ன நம்பி யாரே காசு கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் மச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தரீங்க. ஓகேங்களா? உங்கள் போயிட்டு நல்லா இல்லை நல்ல சப்ஸ்கிரைபர்ஸு
உங்களை நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க, நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன் நானும் நினைக்கிறேன். சரியா? இது இப்போ என்னால் முடிஞ்சது தான், இது இப்போ வச்சுக்கோ. சரியா? ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு சரக்கு தெரியாத மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். உங்ககிட்ட தான் கொஞ்சம் ஒரு நட்பு, எனக்கு நட்பு இருக்குது. பட் இந்த அளவுக்கு ஒரு நண்பனாக இருக்கீங்க, ஒரு ரிலேட்டிவாக இருக்கீங்க, அட்வைஸ் பண்ண அந்த அளவுக்கு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு சொந்த கைது சத்தியமாக நல்லா ரொம்ப பிடிச்சி வச்சு. நான் தான் சொல்லட்டுமா, முன்னாடி எல்லாம் நின்று காணுக்கணும். சரியா? வருவான், நம்மளை நம்பி ப்ரொடியூசர் வருவான், கொண்டு வரலாம். சரியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் என் படம் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு. எனக்கு இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை போடுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் மாறி. இல்லை ஒன்று நான் விட மாட்டேன். நீ என் கூட வா. சரியா? என் வீட்டில் இருக்கலாம். சரியா? ஓகே, வீட்டில் இருக்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதோ கையில் இருக்கட்டும். ஓகே, இது கையில் இருக்கட்டும். இல்லைங்க, எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறது, நீங்கள் போடுங்க. நான் போட்டால் நான் வீட்டுக்கு வருவேன். நாளைக்கு நான் போகும்போது வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை நீங்களே கூட வச்சு எனக்கு காசு கொடுங்க. எனக்கு பொருளாக வாங்கி நான் வச்சு வைக்காத, வித்து வித்துரு பார்த்துக்கலாம். நீ வச்சு அதுக்கெல்லாம் அந்தந்த டைம் அதுக்கு அடங்க வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி அதெல்லாம் தேவையில்லை. வித்துரு பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். இது பொருள் தானே, உசுறு கிடையாது. ஓகே, சரி நீங்கள் குடிங்க. நீங்கள் போட்டு வாங்க, நாளைக்கு நான் போகும்போது வாங்கிக்கிறேன். சத்தியமாக வாங்கிக்கிறேன். நான் ப்ராமிஸ் கொடுக்கணும். இல்லை ஒரே நிமிஷம், நான் வாங்குறேன், பிரச்சனை கிடையாது. இப்போ வீட்டுக்கு போகும்போது நான் வாங்குறேன். ஆனால் வீட்டுக்கு நான் இறங்கினதுக்கப்புறம் நீ பஸ்ஸில் ஏறும்போது இதை எடுத்துகிட்டு போகிறான்னா மட்டும் அதை எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துக்கணும். இல்லைன்னா இப்படியே விட்டுரு. சரியா? ப்ராமிஸ், உண்மையாக ப்ராமிஸ். எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ரிலாக்ஸான இடத்துக்கு கொஞ்சம் நீங்கள் கோயிலுக்கு. சரி, சாய்கிட்ட போய் பேசிட்டு கேமரா ஆஃப் பண்ண சொன்னாலும் ஆஃப் பண்ணாத. ஒரு மேட்ரு இருக்குது, நீ ஆஃப் பண்ணாத. ஓகே, பா. சாய் 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 ஓகேவா? இல்லை ஒன்றும் இல்லை, தூங்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ நேரம் கூப்பிடல ஒன்று. வந்து வெளியே போனோம், நல்லா ரெடியாச்சு. எனக்கு வெளியில் போனோம்பா. வெளியில் போனோம். இல்லை அதை அவன் வீடியோ எடுக்க நான் தான் சொன்னேன். இல்லை அது தேவை இருக்குது, நீ வா. வெளியில் போனோம், எதுவும் சொல்ல வேணாம். தேவை இருக்கிறதுனால தான் அவன் வீடியோ ஆன் பண்ண சொன்னேன். சரியா? இல்லை எதுவும் இல்லை, நான் சும்மா தான். ஸோ எனக்கு அந்த பையனை வந்து பார்க்கணும். இப்போ நீ 3 நாளாக இருந்து இங்கே வந்துட்டு நீ இருக்கும்போது எனக்கு அவ்வளோ வலிக்குது. சரியா? இல்லை 3 நாளாக எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவளும் கூட்டிட்டு இருந்து அழுதுட்டு இருக்கா. எனக்கு எல்லாமே எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணணும்னு தெரியல. ரியா அழுதுட்டு இருக்கா. உன்னோட நிலைமையை பார்த்துட்டு எனக்கு எல்லாம் ஏறும்போது எனக்கு கிருன்னு ஏறுது எனக்கு. ஏன்னா அவன் ஃபோன் ஏறுது, உன்னோட ஃபோன் பிளாக் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஓகே. சரியா? கேமரா இருக்கட்டும். கேமரா தம்பி, டே நான் சொல்கிறத கேளு. கேமரா ஆஃப் பண்ணாத, கேமரா ஆன் பண்ணி வை. எதுக்கு இப்போ அவனை பார்த்து இல்லை அவனை எனக்கு இன்னும் பார்க்கணும். எனக்கு இன்னும் ஏன்னா அது உன்னோட நிலைமை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த நிலைமைக்கு ஆக்கணும் அவனை எனக்கு வந்து பார்க்கணும். பார்த்து தான் ஆகணும். ரியா ஃபோன் பண்ணா, ஃபோன் எடுக்கலை. என்னாச்சு விட்ட போது தான் நான் சொன்னேன், பரவாயில்ல அவன் தூங்கிட்டு இருக்கா. 3 மணிக்கு பார்க்கும்போது நீ முடிச்சுட்டு இருந்த. 4 மணிக்கு என்ன மாதிரி பார்க்கும்போது இருந்து நீ அப்போ தான் தூங்கி இருக்கு. நீ தூங்கிட்டு சொல்லிட்டு விட்ட. நீ வா. எங்கே கூப்பிடுறீங்க? அவன் ஒரு பைத்தியக்காரன் நாய். அந்த நாயை மீட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? வீடு நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுனேன். இல்லை உன்னோட ஃபோன் பிளாக் பண்ணியிருக்கான் இல்லையா? அது பரவாயில்ல. இல்லை நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் சரிங்களா? நீங்கள் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க? நீங்கள் பேசிக்கலாம். டென்ஷன் உன்னோட நிலைமையை பார்க்கும்போது இல்லை எனக்கு எப்படி இருந்தாலும் அவனை பார்க்கலன்னா எனக்கு வீடியோ பார்த்தீங்களா? இல்லை அவனோட வீடியோ இதெல்லாம் பார்த்த நீ அப்லோடு பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது
இவ்வளோ எல்லாம் பேசியிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. நீ ஏன்னா இந்த 3 நாளில் இவ்வளோலாம் ஆனதுனால என்கிட்ட சொல்லலை, எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீடியோ பார்க்க எனக்கு ரொம்ப இதாகுது. எப்படி தான் நான் பார்த்துட்டு தான் நான் போவேன். எனக்கு பார்க்கணும், ஆனால் பார்த்து தான் ஆகணும். நீ பண்ண மிஸ்டேக்கு என்னன்னு தெரியுமா? அந்த ஒரு முகத்தை இல்லை பிளேடர் பண்ணி விட்டுற இல்லையா, அது மிஸ்டேக்கு. எதுக்கு பிளேடர் பண்ணிருக்கான்? அந்த கேன பையன் எல்லாம் அதை கரெக்டாக இருந்தால் என்ன மூஞ்சியெல்லாம் காமிச்சு விடணும், எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்களா, மூஞ்சி காமிச்சுன்னா அவனுக்குன்னு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருப்பாங்க, மேபி அவங்களாம் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த ஒரு நாய்க்காக அவங்க எதுவும் கஷ்டம் அந்தளவுக்கு மூட இல்லாமலே இருக்கும். நம்ம சொல்லுங்கள். இல்லை அது சரிதான், இல்லை அது சரிதான். எவ்வளோ பேர் பார்த்து சொல்லுவாங்க அவன் புள்ள இந்த வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு. இல்லை நான் மறைச்சு அவன் பயம் வந்திருக்கணும், இன்னமும் அவன் திருந்துருவாங்க. இல்லை உங்களுக்கு எப்போ கால் பண்ணாடியா? ரியா என்ன 2-3 வாட்டி கால் பண்ணா, ஃபோன் எடுக்கலை சொன்னப்போ தான், இல்லை காலேஜ் போயிட்டான். 2-3 வாட்டி கால் பண்ணி சொன்னார், என்னாச்சு ஃபோன் எடுக்கலை, என்னாச்சு ஏதாச்சும் டென்ஷன் ஆகிட்டு அவள் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாள். யாருக்கு அவளுக்கு அடிக்கிறியா? இல்லை கிளாஸில் போயிருப்பா, அப்போ உள்ளே ஏறி இருப்பா, ஃபோன் அடித்தாலும் எடுக்காதவன். இல்லை நீ ஒரு விஷயம் பண்ணது நல்லதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாம் மூஞ்சி காமிச்சிடணும், ஏன்னா அவனோட அப்பா அம்மா என்ன பண்ணுறது, அதனால தான் இது. நானும் சரி ஓகே இருந்தாலும் அவனெல்லாம் காமிக்கணும், எல்லாருக்கிட்டையும் காமிச்சு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு போனோம். அதுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியாது, அவனை பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் பிளான்லாம் வச்சுருக்கு, பார்த்துக்கலாம் பா. சரியா? நீ கிளம்பு பாப்பா, டைம் ஆச்சு பா. நீ கொஞ்சம் இல்லை வீட்டுக்கெல்லாம் போகலாம், நமக்கு வீட்டுக்கெல்லாம் போகலாம். நீ வா, 3 நாள் தானே நீ இருந்தது. நீ இங்கே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ வா, பாக்கி நம்ம பார்த்துக்கலாம். சரி வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் பண்ணு. சரியா? வாஷ்ரூம் போய் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு இல்லை, நான் அப்போ ஜஸ்ட் 1-2 வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல தம்பி, அவன் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வரட்டும், பா நம்ம போகலாம். அன்றைக்கி வந்தாலும் அவங்கள தானே அவங்க. அதுதான் நல்லா இருக்கலாமா? இது மாஸ்க் கட்டிட்டு இது மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பைக்கெலாம் கொடுத்து அங்கே இவன் எப்போ வந்தான்? அவன் எல்லாம் வந்துருச்சு, அவன் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு அவனை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அவனை பிடிச்சி 4 அடி கொடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. சரியா? ஏன்னா இல்லை அது புள்ள பூச்சி சொல்லிட்டு இருந்தது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் பேச்சுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு நான் வேற இல்லை அது வேறு பிளான் வச்சுருக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சுக்க. அவனுக்கு ஆனால் ஒன்று அசுகப்படுத்திட்டு சரி, நீ ஃபோன் அடி. அவனுக்கு ஃபோன் அடி. யாருக்கு? ஏன் இருங்க, வெயிட் பண்ணுங்க, பேசுவோம் இருங்க. இல்லைன்னு ஒன்றும் பண்ண. என் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டான். இல்லை என்னோட வேறு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் நீ ஃபோன் பண்ணு. இப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இல்லை எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நான் எல்லாம் அதுதான் பண்ணோம். இது எதுக்கு வீடியோ எடுத்து எதுக்கு அப்லோட்? இல்லை சும்மா எது இல்லாமல் பண்ணுது. அப்போ இது எல்லாருக்கும் தெரியட்டும். ஹலோ சார், நான் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு கூப்பிடுறேன் சார். ஆமாம், ஷூட்டுக்காக. ஷூட்டிங்? ஆமாம். ஓகே. என்ன ஆக்டிங்கா? ஆமாம், ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். முன்ன பின்ன ஏதாச்சும் நடிச்சிருக்கீங்களா படத்தில் ஏதாச்சும்? நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன மூவி நடிச்சிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன் சார். பேர் ஏதாச்சும் தெரியுங்களா? படத்து பேர் ஏதாச்சும்? தமிழ், மலையாளம் அப்படி நிறைய பண்ணியிருக்கேன். ஓஹோ. ரிலீஸ் ஆகலை இன்னும். எந்த ஊர்? ரிலீஸ் ஆகணும். ஓகே. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் பாலக்காடு, கோயம்புத்தூர் பக்கம்தான். ஓ, கோயம்புத்தூர் பக்கமா? ஆமாம். ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்? ஓகே, பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? ஆமாம். ஓஹோ, ஓகே. சும்மா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. ஓகே சார். நான் எப்படி வரணும்னு சொன்னால்? கோயம்புத்தூர் தான். நீங்கள்? நான் ட்ரெயினில் வரட்டா? இல்லை நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன் வந்து உங்களையா? ஓகே சார். ஓகே வாங்க. ஓகே, நீங்கள் லொக்கேஷன் வாங்கி கொடுங்க. ஓகே சார். என்ன சொன்ன?
இப்போ நீ வேணாம் சொன்ன இப்போ கரெக்டாக என்ன கேட்ட தெரியுமா இல்லையா? இல்லை எடுத்த உடனே அவங்க ஐயோ என்கிட்ட மட்டும் தான் பொண்ணுங்கிட்டே அப்படிதான் எல்லாருக்கிட்டே அப்படிதான் இருக்கு. அவனை கையில் கிடச்சா என்ன பண்ணாது ஏன் சொல்லு? பாவமாக இருக்குது நம்ம பார்த்து ஆனால் பற்றி இன்னும் மாடங்களை பற்றி அவனே சொல்ல அவனே நீ கேமரா மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி சோழியை முடிஞ்சிருக்கு அவனுக்கு. அதோட சரி இப்போ நீங்கள் எங்கே வரைக்கும் போகிறீங்க? இல்லை இல்லை ஒன்றும் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் சரி மூஞ்சி காட்டணுமா வேணும்? வேணாம் மூஞ்சி காட்ட வேண்டாம் மூஞ்சி சரி பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் எனக்கு அவனை அடிச்சு ஒரே நிமிஷம் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவனை மூஞ்சி காமிச்சோம் அப்படின்னா அவனோட வீட்டில் பிரச்சனை அம்மா இருப்பாங்க. மேபி அவன் பண்ணுறது தப்பான தொழில் தான். நம்ம திருத்தி வேணா அனுப்பலாம். அவங்க வீட்டில் யாராவது பார்த்துட்டா அது வந்து அவனுக்குள்ளேயே ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் வேண்டாம். ஒன்று போயிடுச்சு போகணும் இந்த வெயிலில் ஒரு போடா அவ்வளோதாண்டா. இல்லை ஆனால் எனக்கு 2 அடியாவது எனக்கு கொடுத்துடணும். சரியா? உங்களுக்கு ஏன் கோவம்? வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏமா கோவம்? என்னாச்சுமா? அவ இப்போ இருக்கா சரியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாயந்தரம் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் அப்போ திரும்ப அதை விட்டுட்டீங்களா இல்லை பண்ணிட்டு தான் இருக்கீங்களா பாப்பா? நான் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோட வாய்ப்புகள் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறதுனால வாய்ப்புகள் போயிட்டு நிறைய நாய்ங்க இருக்காங்க. இப்படி தான் இருக்கானுங்க. நல்ல வெறி பிடிச்ச நாய்ங்களாம் நிறையா இருக்கானுங்க. இதை பண்ணாதான் இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் அனுப்பிச்சுடலாம். ஏன்னா நம்ம இங்கே வேணாம். இருட்டா இது நைட் ஆகுது. இங்கே வச்சுன்னா அவனை அடிக்கிறது எல்லாருமே பார்க்கணும். சரியா? ஆனால் கேமரா இருக்குதுன்னு தெரியக்கூடாது. நான் அவனுக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒரு கேமரா வச்சு கரெக்டாக எடுத்துக்கணும். அது பார்த்துலாம் விடுங்க. சரி நான் ஒன்றும் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு லொக்கேஷன் இருக்குது. இந்த மாதிரி நீ தைரியமாக பேசல பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ நாங்கள் அங்கே போய் கேமரா செட் பண்ணணுமே நீ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி. இதுவும் என்னோட தங்கச்சி தான். அவெல்லாம் பார்த்துப்பா. ஓகே இப்போ தான் ரியா கால் பண்ணாங்க. எங்கே போறீ எங்கே உங்கள் அண்ணன் எங்கே கூப்பிட்டு போகிறான்னு கேட்டால் எனக்கு தெரியலையே எங்கே போகிறீங்க. நீங்கள் நான் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. பாக்கி பார்த்துக்கலாம். கோல்டாக பேசுங்க பக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கலாம். அவன் எப்போ வருவா என்னன்னு கேட்கணும் இல்லையா? அவன் லொக்கேஷன் அனுப்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணுவான். அவனை விடக்கூடாது. பார்த்துக்கலாம். அப்புறம் அண்ணனை கூப்பிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்தால் போதும். எனக்கு கோவம் தாங்களா நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். அதை நான் பேச சொல்லிடுறேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இல்லை அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியணும்ல. நிறையா பேர் இது ரியலாக இருந்தால் மூஞ்சை காட்டுங்க எப்படிங்க காட்டுவாங்க மூஞ்சை? இப்போது ஒருத்தன் தப்பு பண்ணுறான். அவனை தப்பு நம்ம வந்து திருத்தி தான் சொல்லிக்க முடியும். அவன் தப்பு பண்ணிட்டா நம்ம காமிச்சோம் அப்படின்னா அவன் லைஃபு ஃபயர் ஆகிடும். அவனை வந்து நம்ம பொழைச்சி போகணும் தான் விட்றமே தவிர நம்ம இப்படி ஐடென்டி பண்ணி அது தப்பு அந்த மாதிரி நம்ம அப்படியே வளர்க்கல. அதனால் அவனுக்கு பழக்கமும் இல்லை. ஒரு ரோடு போகுது. ஆமாம் சரி வாங்க வாங்க. இல்லைங்க அங்கே கொஞ்சம் சவுண்டாக இருக்குல்ல அதனால தான். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கேன். ஓகே நீங்கள் பக்கத்தில் வரீங்க? ஆமாம் நான் போஸ்டர் பார்த்து தான் உங்களை கால் பண்ணேன். நீங்கள் கூப்பிட்டதுனால சரி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். கவலைப்படாதீங்க வந்துட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே? ஆமாம் நான் நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேற ஒரு அண்ணா அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கிடைக்கணும் அந்த மாதிரி நினச்சி அதான் போஸ்டரில் பார்த்தேன்னா கேரக்டர் ரோல் இருக்குது. அதனால தான் அவங்கள கூப்பிட்டேன். நம்பி வந்துட்டிங்களே கண்டிப்பாக ஹீரோயிங் ஆயிடலாம். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீரோயிங் ஆயிடலாம். ஓகே. டிபியில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா? ஓகே ஓகே. கருப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு வேறு ஓகேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஓகே. கண்டிப்பாக உங்களை பெரிய ஆளாக சொல்கிறேன். உங்களை பெரிய ஆளாக்குறோம். அப்படியே அவங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகேங்களா? சரி. அப்புறம் ஓகேவா எல்லாத்துக்குமே? ஓகே தான். எனக்கு பரவாயில்ல. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் இல்லை. நோ ப்ராப்ளம். ஓகே தான். இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் மறந்துட்டு உங்கள் பேர் என்ன? சுவாதி. நைஸ். தேங்க்யூ. ஓகே அப்புறம் போகலாமா? போகலாம். பரவாயில்ல இப்படி பேசுங்க. அப்புறம் வீடெல்லாம் இங்கே தானே? இங்கே தான். தனியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன். வேணா வாங்க நானே ரூம் எடுத்து தரேன். உங்களை பார்த்துக்கிறேன். பார்க்கலாம்.
எங்கடா போற? என்னது புரியல? எதுக்கு பயந்து ஓடுற? இவனை பார்த்தாலே நீ எரிச்சல் ஆகும். நீங்க வேற கூட்டு வந்து விட்டு ஐயோ எப்படிரா திரும்ப கேளு. எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்னா சொல்லுங்க, நான் வந்து வாய்ப்பு வாங்கிக்கிறேன். ஓ ஒவ்வொரு கூட்டு வந்து எது ஒவ்வொரு ஏவரன்னு சொன்னாங்கடா. கோயம்புத்தூர்ல எந்த மயில்னா எந்த இடத்துல நான் பேசுவேன்டா. பார்த்தாலே எனக்கு காண்டா. ஏரியா சொன்னானே. என்ன சிரிக்கிற? வந்துடுறேங்க நீ அங்கே வந்து பண்றடா. வண்டி ஏறா. எங்க உன் கார் போவோம், காருக்கு போலாம். என்னடா பாக்குற? அழுகுறான் பொழுது. என்ன லுக்கு? ஒரு பொண்ணு கூட்டா வந்துருவியா? சொல்லலாம். நீ எந்த ஏரியா சொல்லலாம்? கோயம்புத்தூர்ல இப்ப யாரும் 10 நிமிஷத்துல வருது. வீட்டுல ஆளு வருது. பொண்ணுங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறியா நீ? அட்ஜஸ்ட்மெண்ட்னா பல்லிச்சு வந்துட்டான் பாத்தீங்களா இவன்? ஆமா, என்கிட்ட எப்படி பேசுறான் பாரு. பேச அடிச்சு போன பேசுறா. டேய் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். நானும் கேட்டேன். வீடியோ முகத்தை காமிக்கணும்னு நினைச்சிருந்தேன். பாவம் பார்த்து விட்டேன். உன்னோட பாக்கலடா. உன்னோட வீட்டுல இல்ல தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் இருக்கும். அவங்கள பார்த்துட்டு மயிறு என்னடா 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 பண்ணுவ நீ? என்ன பண்ண? எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. இருங்க நீங்க எங்க போடா? ஏன்டா இங்க வந்து மாட்டே? கொடி பிடிக்கும் தெரியும், திருப்பி அடிக்கும் தெரியும். பிரமாதம் பிரமாதம். ஒரு நிமிஷம். என்ன லுக்கு? சத்தியமா அடிச்சே சாவடிச்சிரும். எங்க போற? எங்கடா போற? எங்க போற? டேய் இங்க வாயா. உன்னை வந்து அடிச்சு சாவே அடிக்க சொல்றானுங்க. நீ வந்து இருக்கே கூடாதுன்ற. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீ ஏன் மருந்து செத்து போயிடு. கோயம்புத்தூர் சொல்லாதடா. கோயம்புத்தூர் சொல்றேன்னா என்ன கேக்குறானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ். பேசுறா பேச வச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னை காப்பாத்துன்னு கத்து. எவனும் வரமாட்டானுங்க. ஏங்க நான் எங்க செவனேன்னு இருந்திருப்பேன். என்ன வேலை பண்ணி இப்போ இதுதான் பண்ணுவியா? இப்படிதான் பண்ணுவியா? ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண உடனே அதை கேட்குற உனக்கு வாய் கூசல? சரிடா, இதே உன் தங்கச்சி உன் சித்தப்பா பொண்ணு யாரோ உனக்கு கேட்குது. ஆனால் இந்த மாதிரி எனக்கு கேட்குது. எனக்கு கேட்குதுன்னா உன்னோட தங்கச்சி இல்லைன்னா அக்கா இல்லைங்க யாராவது கேட்டுருச்சு நீ விடுவேனடா. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. ஆனால் இந்த டார்ச்சரில் தான் வந்து சினிஃபீல்டை விட்டு வெளியே வந்தேன். எல்லாருமே தான் கேட்குறானுங்க. எடுத்த உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா நீ? உன்னோட தங்கச்சி அக்கா இருந்தா நீ இருந்தா விடுவேன். ஐயோ அதெல்லாம் வந்து கூட்டி வச்சு போனுங்க. அடுத்த கூட இருந்தா எப்படி வேணா போலாம்ல. பேசுறா அடிச்சு போட்டா. பேசுறா டென்ஷன் ஆகுதுடா. பேசுறா உன்னெல்லாம் இவ்வளவு பேசல என்கிட்ட. அழுதுருவான் போல. அதான் இவ்வளவு பேசுறா என்கிட்ட. இப்ப வாயை திறக்க மாட்டேங்கிற. அன்னைக்கே கேமரா ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ அடிச்சுங்க. இவனை பார்த்தா பாவமா இருக்குது. என்ன அந்த மனுஷன் நல்ல மனுஷன். எங்கடா போற? டேய் நீ யூரினே போனாலும் விட முடியாது. விடவே மாட்டேன். இன்னைக்கு நீ கிடைச்ச டைம் பாஸ் ஒதுங்கி போற. எங்கடா உன் கார் எங்கடா இருக்கு? கண்ணாடி ஓடி கார் எங்க இருக்கு? ஆம்பளை இந்த காட்டுறா கார் எங்கடா? ஊர்ல நம்ம ஊர்ல ஒண்ணு புடுங்க முடியாம கேரளால வந்து புடிங்கிட்டு இருக்காரு. அங்க வச்சு ஒண்ணு அடிக்கலடா. கோயம்புத்தூர்ல வச்சு அடிச்சனா இல்லையா? வீடியோ எடுத்து பாரு போ. அப்புறம் ஏன்டா கோயம்புத்தூர் வந்து பேசிருக்கலாம்ல? ஏன் கேரளா வந்த? பிளாக் பண்ணி வச்சிருக்க. பொட்டை மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்க. ஆம்பளை தானே. எதுக்கு பிளாக் பண்ற நம்பர்? டேய் கோயம்புத்தூர் எங்கடா நீ? எந்த இடம் சொல்லுடா. அங்க வரடா நானு. ஆம்பளை யாருன்னு சொல்லுடா மயிறு. இப்ப நான் இறக்குறேன்டா ஆளை. நான் இறக்கட்டா ஆளை. உனக்கு மட்டும் இறக்க தெரியுமா? நான் இங்கே இறக்குவேன். பார்க்கலாமா? இறக்குடான்ற நீ எவன வேணா கூப்பிடுறாங்க.
அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டது அவளுங்களா? அவளுங்க வராளே வரா போறாங்க. அவன் என் தங்கச்சி, நான் கேட்பேன். நான் கேட்பேன். எதுவும் பேசக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா இவருக்கு வந்து ஃபோன் பேசணும் வந்து எங்கடா என்னடா இவனை அனுப்பிச்சு விடுங்க. இது பாரு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத, புரியுதா? உன்னால தாண்டி இவனை என்னடா சொல்றது? டீன் சொல்லலாம். உனக்கு என்னடா வேணும்? டீன் சொல்றா, அடி அவனை. என்ன பொம்பளைன்னு நினைச்சேன், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வருவேன்னு நினைச்சேன். நான் பண்ணிக்கிட்டேன் உன்னெல்லாம் நான் தாண்டா பண்ண படா. அவனெல்லாம் ஒரு ஆளு. நீ ஒண்ணுமே பண்ணாத, நீ பெரிய இடத்துல வரணும் சரியா? இப்போ நான் எல்லாம் அடிச்சு நீ இருந்து ஜெயிலில் போயிருந்தா இல்லையா, அது நமக்கு அசிங்கம். ஏதாவது இருந்தால் நான் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை. பேசுறா என்ன மட்டும் தான் அடிக்க வருவேன். நீ போட்டு பேசுறான். அது வேற ஒன்றும் இல்லைப்பா. பண்ண முடியும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு போடா, மன்னிப்பு கேட்டு போறாடி. இல்ல ஒன்ன என்ன பண்ணலாம்னு கேட்டுருக்கேன் நான். தம்பி எங்க போயிரு? ஒரே நிமிஷம். கோயம்புத்தூர்ல நீ என்ன பண்ண சொல்லுது? கோயம்புத்தூர் போகலாமா? நான் வரேன், நான் தனியாக வரேன் அவங்க கூட. கோயம்புத்தூர் போகலாமா? ரொம்ப நல்லவர். நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த நாய் நான் வேலையை விட்டு தூக்கு போகிறேன்றாரு. அந்த நாய் செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்றாரு. நல்ல மனுஷன். ஆனால் அங்கே போய் மாடிக்க போடுறேன். நீங்கள் எல்லாம் டேய் சத்தியமாக சொல்கிறேன், அடிச்சு கை உடைக்க நிமிஷம் பார்க்குறியா? நீ ஒரு மயிருமே கொடுக்க முடியாது. என்ன ஒன்றும் பண்ணிக்கிறேன்டா. நீ கோயம்புத்தூர்ல வேணா கோயம்புத்தூர் சொல்லு. நீ அங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்ல இருந்து அங்க ஆள் இருக்கிறேன் பாக்குறேன்டா. ஆள் நான் இறக்குறேன். உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் தேவையில்லடா. நீ ஒரு பூச்சிடா. நீ வந்து பொண்ணுங்க பூச்சி, நீ பொம்பளை சோப்பு. நீ அவ்வளோதான். பொண்ணுங்க கூப்பிட்டா எங்க வேணா கிளம்பி போயிடுவேன். வரேன் அப்படின்ட்டு. இது இந்தியா, நான் ஆஸ்திரேலியான்னு கிடையாது. நடந்தது இப்படியே கோயம்புத்தூருக்கு தான் அவ்வளோ டைமே வேணாடா. அங்கே எல்லாம் பசங்க இருக்காங்கடா. எங்கே வேணா ஆளாக இருக்கிறேன்டா. மன்னிப்பு கேட்க இந்த பக்கம் காலை வைக்கூடாது. மன்னிப்பு கேட்டு போ. பேசு, வாய் திறந்து பேசு. யார்கிட்ட இப்படி பண்ணாத சரியா? இங்க வாமா. நீ எத்தனை வருஷமா கஷ்டப்படுற சினிமாவில்? 3 இயரா கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். போயிருக்கீங்க தெரியும். எதனால உங்களுக்கு தடைப்பட்டுச்சு? அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அது இல்லாம தான் இருக்கணும். எனக்கு நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ தூரம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறேன். நிறைய தங்கச்சி மெசேஜ் பண்ணுறாங்க. நான் 5 வருஷம் 7 வருஷம் கஷ்டப்பட்டேன்னா ஒரே வார்த்தை பச்சையாக கேட்குறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடி. சீரியல்லேருந்து படத்துலேருந்து எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சொந்தக்காரங்க போகிறாங்க. இப்போ தங்கச்சி எப்படி போகிறாங்க கேட்டால் உனக்கு கோவம் வருமா வராதா? அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் இப்போ தானே வளர்ந்து வந்துட்டுருக்கேன். இப்போ தான் ஒரு படம் பண்ணலாம், ஏன் ஸ்டோரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ ட்ரை பண்ணி இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். எங்களோட வழி உங்களுக்கு தெரியாதுடா. உனக்கு ஒரு நைட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அவ்வளோ தூக்கி ஓரம் போட்டுருங்க. எங்களோட திறமையை வச்சு எங்களுக்கு எப்படி முன்னேறணும்னு தெரியும். உங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. மன்னிப்பு கேட்டுட்டு நீ காலை எடுத்து வை. இல்லை அப்படின்னா காலை முறிச்சு போட்டுருவேன். நாங்க ஆம்பளை இருந்தாலும் நீ இதை போடா. நீ யாரை வேணா கூப்பிட்டுக்கோ. இங்க வேணா இங்க கூப்பிட்டுக்கோ. இல்லைன்னா நான் ஒன்னும் கூப்பிட்டு அங்க போறேன். அங்க வேணா நான் உன்னோட காலை முறிச்சு போடுறேன். நான் பார்க்கலாமாடா? பேசுறா அன்னைக்கு நம்ம அப்படி பேசணும். அதெல்லாம் கூட்டி கூட்டா தானே பண்ண முடியும். இப்போ நான் வாயில ஒன்றுமே மயிறு வர மாட்டேங்குது உன்னோடதுல. ஆமா, என்கிட்ட மட்டும் தான் பேச முடியும். இப்போ அதான் பொண்ணுங்க விட்ட செருப்பை கைட்டு அடிச்சு உங்க கண்ணத்தை வீண் வைக்கும். பாக்குறியா? 2 நிமிஷம் தான் மூஞ்சி அந்த அளவுக்கு வீண் வச்சு. இல்லடா, மூஞ்சை காமிக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். உன்னோட வீட்டுல மூஞ்சை காமிச்சிச்சுன்னா உனக்கு என்ன ஆயிடும்டா? நீயே பாத்துக்கோ. கையா இருக்குடா. ஏதாவது பண்ணி தூக்க மாட்டி சாவடா. செத்த பாம்பு கிட்ட பேசுற மாதிரி தான். மன்னிப்பு கேட்டு கிளம்பு. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் சொல்லிட்டு கிளம்பு. நீ போயிட்டே இருக்க. மன்னிச்சுங்க. என்னது நல்லா கேட்டுப்படா. என் தங்கச்சி கேட்டுப்படா. மன்னிச்சுங்க. எதுக்கு கை எதுக்கு? கையா கையை பிடிக்கணும். சரி மன்னிச்சுங்க. இனிமே எதுவுமே தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். எந்த பொண்ணு கிட்ட நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியில அவன் ஏற மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. அவன் ஏறுறது எனக்கு தெரியும். அவன் எப்படி ஏற வைக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு தியானம் யாரும் தெரியுமாடா? மன்னிச்சுக்கோங்க. நான் இனிமேல் இந்த நான் பண்ண தப்பு தான். எல்லாத்தையும் அனுப்பிடுவேன். அவன் படம் பண்ணதா இல்லையா நீ பாரு சரியா? அவனுக்கு படம் பண்ணுறதுக்கு இல்லாத காசெல்லாம் நாங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். பின்ன இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாதிரி இருந்தும் கிடையாமல் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேடா. சான்சிவா
டிராவல்ஸ் எனக்கு இருக்கு சரியா, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எனக்கு இருக்கு. அந்த நேமிலே சான் சிவா சினி கம்பெனிஸ் நான் ஆரம்பிச்சுட்டு அதே விட அந்த என்னோட இதில் வரும்போது எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு மயிரும் இல்லாமல் அவங்க திறமையை மட்டும் பார்த்துட்டு நான் எடுத்து பண்ணி காட்டுறேன்டா. பார்க்குறியா? சேலஞ்ச் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ணுறா, நீ எழுதி வச்சுக்கோ சரியா. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது போஸ்டர் ரிலீஸ் ஆகும் சான் சிவான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். நீ என்ன பண்ணுற இப்போ நான் வெளியில் பண்ணாத ரொம்ப தப்புடா. யார்கிட்டையும் பண்ணாத சரியா, தப்பு. வேலை போச்சு அவ்வளோ, வேலை போச்சு, கிளம்பு. கம்பெனி இருந்தது ஏன்னா உனக்காக நான் ஆரம்பிக்கிறேன் சரியா. உனக்கு மட்டும் இல்லை, இந்த பொண்ணுங்க இவங்கள்ல இருக்காங்க இதே போல ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேண்டி நான் ஆரம்பிக்கிறேன் சரியா. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாம், ஒன்றும் வேணாம், சூப்பராக நான் பண்ணி தரேன் சரியா. கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை, உனக்காக பண்ண ஆக்டிங்கும் பண்ணுங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பார்க்கும்போது இந்த கேமரா இப்போ கேமரா மூடி பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜிகிர்தண்டா படத்தில் இருக்கார்ல கார்த்திக் சுப்ராஜ், அவங்க ஃபேமிலி நடிக்க வச்சார். எனக்கு வந்து உங்களை கொண்டு போகணும் எனக்கு ஆசை. நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்காக நீங்கள் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் நடிக்கணும். அவங்களெல்லாம் ஏற்றி விடலாம். அதே மாதிரி சான் சிவான்ற இதுக்கு யாராவது ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குங்க உங்கள் மேலே. ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி தானே, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இல்லை நல்லவங்களுக்கு நான் ஏற்றி விடுவேன். எனக்கு வேறு ஃபோன் வந்துட்டே இருக்குது ரியா கிட்ட, நான் கிளம்பி